لو ما تأتينا بالملائكة إن كنت من الصادقين ما ننزل الملائكة. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே எதிர்ப்பில் வளர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வளர்ந்தது என்பதை தப்பும் தவறுமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், வரலாற்றையே மாற்றி திருத்தி எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்ற வேண்டும் என்பது ஒரு காரணம். இரண்டாவதாக, இந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்கிற நேரத்தில் கடுமையான எதிர்ப்புகளை நாம் சந்திக்கிறோம். இந்த மாதிரி எதிர்ப்புகளை சந்திக்கிற நேரத்தில் நாம் எப்படி அதை எதிர்கொள்வது, அந்த எதிர்ப்புகளை காணுகின்ற நேரத்தில் நம்முடைய நடவடிக்கைகளை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை நம்மவருக்குள்ளே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வது என்ற இரண்டு நோக்கங்களுக்காகத்தான் எதிர்ப்பில் வளர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்தியாவிலே இன்றைக்கு 20 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறோம். உலகத்தில் 100க்கும் அதிகமான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாம் எப்படி இந்த நாட்டிலே வளர்ந்தது என்பதை இந்த நாட்டில் இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி தப்பு தவறுமாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம் மன்னர்கள் ஒரு கையிலே வாளை வைத்துக் கொண்டார்கள், இன்னொரு கையிலே குர்ஆனை வைத்துக் கொண்டார்கள். இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டு மிரட்டி பயமுறுத்தி தான் உங்களுடைய அப்பன் பாட்டன்மார்களை முஸ்லிம்களாக ஆக்கிவிட்டார்கள். இப்போது முஸ்லிம்களாக இருக்கிற நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் எல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்த நேரத்திலே இந்த நாட்டை ஆட்சி புரிந்த முஸ்லிம் மன்னர்கள் மிரட்டி பயமுறுத்தி அச்சுறுத்தி அவர்களை இஸ்லாத்திலே சேர்த்தார்கள். இப்படி ஒரு குற்றச்சாட்டை பரப்பி இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு கசப்புணர்வை உண்டாக்குகிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்த முஸ்லிம் மன்னர்கள் அவர்கள் முஸ்லிம்களாக முதலில் வாழ்ந்தார்களா? இது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை, எவ்வளவு பெரிய அவதூறு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு தீவிரமாக அந்த மன்னர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். இந்த நாட்டிலே ஆட்சி புரிந்த முஸ்லிம் மன்னர்கள் தங்கள் அளவில் முஸ்லிம்களாக வாழவில்லை. அதிகமான பேர், நிறைய முஸ்லிம் மன்னர்கள் தொழுவது கிடையாது, நிறைய முஸ்லிம் மன்னர்கள் குடிகாரர்களாக இருந்தார்கள், நிறைய முஸ்லிம் மன்னர்கள் அந்த புறத்தில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள், நிறைய ஒரு முஸ்லிம் மன்னரும் ஹஜ் செய்யவில்லை. 800 ஆண்டு காலம் இந்த நாட்டில் ஆட்சி செய்த முஸ்லிம் மன்னர்கள் இஸ்லாத்தினுடைய இறுதி கடமை என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ் என்ற கடமையை நான் செய்யாமல் இருக்கலாம், நீங்க செய்யாமல் இருக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். மன்னர்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இருந்தது, ஹஜ் செய்யல. இந்த மாதிரி ஒரு தொழுகையா இல்ல ஒரு அவுரங்கசீப் ஒரு 2 பேரை சொல்ல முடியுமே தவிர மொத்தத்தில் எடுத்து பார்த்தீர்களேயானால் அவர்களே முஸ்லிம்களாக வாழவில்லை, இஸ்லாத்தை புறக்கணித்திருந்தார்கள். வெறுமனே இந்த நாட்டில் ஆட்சி புரியணும், பதவியை தக்க வச்சுக்கிறேன் என்பதற்காக இஸ்லாத்தில் நிறைய காம்பரமைஸ் செய்து கொண்டார்கள், வளைந்து கொடுத்தார்கள். புதிதாக தீன இலாஹி என்ற ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி எவ்வளவு சம்மதம் என்பது மாதிரியான சித்தாந்தங்களை எல்லாம் இந்த நாட்டிலே திணித்தார்கள். இப்படி வாழ்ந்தவர்கள் மற்றவர்களை இஸ்லாத்தில் சேர்ப்பதற்காக வாளை எடுத்திருப்பார்களா? அவர்களுக்கு இஸ்லாத்திலே பற்றும் பிடிப்பும் இல்லாத நேரத்தில் அவங்க வாளை எடுத்தாங்க, மிரட்டினாங்க, பயங்காட்டினாங்க. இஸ்லாம் வாளால் தான் பரப்பப்பட்டது கிடையவே கிடையாது. வாளால் பரப்பப்படுற நிலையிலே அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாம் வளர்ந்துச்சு. வாளாலே பரப்ப முடியும்? வாழ்வதே கேள்விக்குறி, அந்த உலகத்தில் வாழ்வதே கேள்விக்குறி என்ற நிலையில் தான் இந்த இஸ்லாம் இன்னைக்கு பல்கி பெருகி இருக்கிறது. நாம வாழுகிற இந்த நாட்டில் இப்ப முஸ்லிம் ஆட்சியா நடக்குது? இப்ப நடக்கிற முஸ்லிம் ஆட்சியா? இஸ்லாத்துக்கு ஆதரவான ஆட்சியா? இஸ்லாம் வளர்ந்துட்டு போகுதுன்னு அனுமதிக்கிற ஆட்சியா? மத மாற்றத்துக்கு தடை சட்டம் போடுகிற ஆட்சி. நாங்கள் பள்ளிவாச இடத்துல எல்லாம் கோயிலை கட்டுவோம் என்று சொல்லுகிற ஒரு ஆட்சி. முஸ்லிம்களுக்கு பொது சிவில் சட்டம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஆட்சி. இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் இருக்கிற இன்னைக்கு இஸ்லாம் வளருத, அது எந்த வாழை கொண்டு வளருது? யார் வாழ வைத்துக் கொண்டு இவர்களை மிரட்டுகிறது? இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இஸ்லாம் எப்படி வளர்ந்தது என்று நீங்கள் வரலாற்றை புரட்டினால் எதிர்ப்புல தான் வளர்ந்துச்சு.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மறு நிர்மாணம் செய்த பொழுது, நபிகள் நாயகம் தான் இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க நம்ம நம்பக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாம், முதல் மனிதர் கொண்டு வந்த மார்க்கம் தான் இஸ்லாம். ஒவ்வொரு நபியும் அதை புதுப்பிக்க வந்தார்கள். கடைசியாக புதுப்பிக்க வந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாத்தை புதுப்பிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த காலத்திலும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்கள் வந்தார்கள் புதுப்பிக்க. அந்த காலகட்டத்திலும் சரி எதிர்ப்புல தான் வளர்ந்துச்சு. சும்மா மிரட்டி உருட்டி இஸ்லாத்தை வளர்க்கிற அளவுக்கு ஆதிக்க சக்தியா இஸ்லாம் உருவாகல. ஒவ்வொரு காலத்தில் உருவாகிற நேரத்திலையும் அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, கொல்லப்பட்டு, விரட்டப்பட்டு, இப்படி சொல்லனாத துன்பங்களை தாங்கியவர்களாகத்தான் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இந்த முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு வரலாற்றில் ஏராளமான சான்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த குலமாக அன்றைய மக்கள் கருதிய குறைஷ் குலத்திலே பிறந்தார்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி, அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வருகிறது. என்ன உத்தரவு? வஅன்ஸிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், முகமதே உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் அதான். முதல்ல ஊருக்கு சொல்லு, உலகத்துக்கு சொல்லுன்னு அல்லாஹ் சொல்லல. முதலாவது அவர்கள் இறை தூதர் ஆன பிறகு பிரச்சாரம் செய்யுமாறு வருகிற முதல் உத்தரவு இதுதான். வஅன்ஸிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினருக்கு நீ எச்சரிக்கை பண்ணு. இந்த எச்சரிக்கை வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா மலையில ஏறுறாங்க. சபாங்கிற ஒரு குன்று, சின்ன மலை. அந்த மலை மீது ஏறிக்கொண்டு சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. ஊருக்குள்ள இருக்கிற அந்த குன்று, அதுல ஏறிக்கொண்டு சத்தம் போட்டா எல்லாருக்கும் விளங்கும். சின்ன ஊர்ல அன்னைக்கு மக்காங்கிறது, மக்களை கூப்பிடுறாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் அழைத்து எல்லாரும் வாங்க, முகமது கூப்பிடுறாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கூப்பிடுகிற அந்த நேரத்தில் நல்ல வசதியோடு இருந்தார்கள். வியாபாரியாயி பணக்காரராயி, பணக்கார பெண்ணை திருமணம் முடிச்சதுனால வேற பணம், அவர்களை வியாபாரியா இருந்தது ஒண்ணு, ஊர்ல ஒரு நல்ல செல்வாக்கோடவும் செல்வத்தோடும் இருக்கிற நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்த உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, மக்களே இதோ இருக்கிற இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்காக ஆயுதங்களோடு வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்க நம்புவீர்களா என்று கேட்கிறாங்க. வேற ஒண்ணும் அவங்க சொல்லல. அதுக்கு முந்தி வரைக்கும் எவ்வளவு எந்த மாதிரி அந்தஸ்துல இருந்தாங்கிறது அதுல வருது. இந்த ஒரு வார்த்தை தான் கேட்கிறாங்க. உடனே அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, நீங்கள் உண்மை சொன்னவராகவே தவிர நாங்கள் அறிந்தது இல்லையே. என்னைக்கு நீங்க பொய் சொன்னீங்க? நாங்க நேற்று முந்தாள் உங்களை பார்க்கிறோம், 40 வருஷமா பார்க்கிறோம். 40 வருட காலமாக நீங்கள் உண்மை பேசியவராகவே தவிர வேறு பொய் சொல்லி நாங்கள் உங்களை அறிஞ்சது இல்லை. அதனால இப்படி படம் வருதுன்னு நீங்க சொன்னா நாங்க நம்புவோம், நாங்க போய் பார்க்க மாட்டோம். வருதாண்டு நிச்சயப்படுத்துறதுக்காக எந்த வேலையும் நாங்க செய்ய மாட்டோம். நீங்க சொல்லிட்டீங்க என்று சொன்னா கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் நம்புவோம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. சொந்தக்காரங்க அவ்வளவு பேரும் சொல்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் என்ன எச்சரிக்கை செய்ய சொன்னானோ அந்த எச்சரிக்கை இரண்டாவது செய்யறாங்க. முதல்ல கற்பனையா ஒரு எச்சரிக்கை, எதிரிகள் உங்களை தாக்க வருகிறார்கள் என்று சொன்னால் நான் சொல்வதை நீங்கள் நம்புவீர்களா? கண்டிப்பா நம்புவோம், நீங்க பொய் சொன்னது இல்ல. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் ஒரு கடுமையான வேதனை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். ஓர் இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த தண்டனையில் தப்பித்துக் கொள்வீர்கள். ஓர் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கடுமையான வேதனை காத்திருக்கிறது என்று சொல்லி இந்த ஏகத்துவ கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கையை விளக்கமாக அந்த மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். யார்கிட்ட சொல்றாங்க? யார்கிட்ட சொல்றாங்க? ரத்த சம்பந்தத்திட்ட சொல்றாங்க, நெருங்கிய உறவினர்கள் சொல்றாங்க, குடும்பத்தார்கிட்ட சொல்றாங்க. அப்ப பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கு அவனுடைய குடும்பம் தான் சப்போர்ட்டா இருக்குங்க. உலகத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவனுடைய குடும்பத்தார் அவனை கைவிட மாட்டாங்க, லேசில பக்கபலமா நிப்பாங்க. தப்பு செஞ்சா கூட அது எப்படா என் குடும்பத்தை அடிக்க போச்சு கேட்டு நியாயம் கேட்டு போவாங்க, அநியாயத்துக்காக நியாயம் கேட்டு போவாங்க. இது உலகம் பூரா எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு உதவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே எதிர்ப்பு வருது. எங்க இருந்து வருது?
வெறும் சொந்தக்காரர்கள் மாத்திரம் குழுமி இருக்கிற அந்த சபையிலேயே எதிர்ப்பு வருதுங்க. வெளியில இருந்து எதிர்ப்பு வரல, சொந்த குடும்பத்திலிருந்து வருகிறது. அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ லஹப் எந்திரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார். இந்த பெரிய தகப்பனார் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார் இந்த அபூ லஹப் இருக்கிறான, இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தவன். அதுக்கு முந்தி வரைக்கும் இதை ஏற்கனவே குடும்ப பகை, சித்தப்பனுக்கு பெரிய பனுக்கு சண்டை, அதனால இவர் எதிர்த்தார் நீங்க நினைச்சிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவனுக்கு அவ்வளவு அன்பு. எந்த அளவுக்கு அன்பு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துறாங்க, முகமது குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்த செய்தி அபூ லஹப் கிடைக்குது. நபிகள் நாயகம் பிறக்கும்போது தகப்பனார் இல்ல, அவங்க கருவுல இருக்கும்போது தகப்பனார் இறந்துட்டார். அப்ப தன்னுடைய தம்பிக்கு குழந்தை பிறந்த செய்தி அபூ லஹபுக்கு வந்து கிடைக்குது. யாரு வந்து சொல்றா? அபூ லஹப்ட்ட ஒரு அடிமை பெண் சுவைபாண்டு ஒரு அம்மா. அந்த அம்மா ஓடோடி வந்து சொல்றாங்க, உங்க தம்பிக்கு அப்துல்லாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, முகமதுன்னு ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறாங்க, இந்த செய்தி வந்து சொல்லப்படுது. அபூ லஹப் என்ன பண்றான் தெரியுமா? இந்த செய்தியை சொன்னதுக்காக வேண்டி அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்யறான். எவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்கிற, என் தம்பிக்கு குழந்தை பிறந்த செய்தியை சொல்லியிருக்கிறாயே, அந்த சந்தோஷத்திற்காக உன்னை நான் விடுதலை செய்யறேன். விடுதலை செய்யற அர்த்தம் வழங்குதா உங்களுக்கு? நம்ம ஆடு மாடு கழுத குதிரை விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறோம்லங்க, அந்த மாதிரி மனுஷனை அந்த காலத்தில் விலைக்கு வாங்கி வச்சிருந்தாங்க. ஒரு மனுஷனுடைய விலை வந்து ஒரு 100 ஒட்டகத்துக்கு சமமான விலை, ரொம்ப அதிகமான விலை உள்ளது. அடிமை பெண்ணை வந்து காசுக்கு விற்கலாம். அடிமைகளை விலைக்கு விட்டோம்னு சொன்னா வித்துப்பட்டு ஒரு 10 ஒட்டகத்தை வாங்கலாம். அந்த அளவுக்கு பெருமதியாக அடிமைகள் மனிதர்கள் சந்தையில் விற்கப்பட்டார்கள், ஆடு மாடு மாதிரி. அந்த மாதிரி ஒரு அடிமை பெண் அபூ லஹப் இருக்கும் பொழுது, உங்க தம்பிக்கு குழந்தை பிறந்துருச்சு, முகமது பிறந்துட்டார், முதல்ல மீலாது விழா அவன் தான் கொண்டாடுறான். மீலாது விழா கொண்டாடுறவன் தான் நரகத்துக்கு போறாங்க. அண்ணா பாருங்க, ஃபர்ஸ்ட் பிறந்ததை கொண்டாடுறது இவன் தான். முதல்ல நபிகள் நாயகம் முகமது பிறந்தார் என்பதை கொண்டாடின ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அபூ லஹப் தான். அவன் சொல்றான், என் தம்பிக்கு பிள்ளை பிறந்துருச்சா, அந்த சந்தோஷத்துல உன்னை நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொல்ல வந்த தன்னுடைய அடிமையை விடுதலை செய்யறத பாக்குறோம். அப்ப நபிகள் நாயகத்தின் மீது எவ்வளவு பிரியான்னு பாருங்க. தன்னுடைய தம்பிக்கு புள்ள பிறந்த செய்தியை சொன்ன ஒரு அடிமையை விடுதலை செய்யறதா இருந்தா எவ்வளவு பாசம் இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். லேசான ஒரு பெருமதியான வேலையை அவர் செய்யல, பெரிய பெருமதியான லட்சக்கணக்கான ரூபாய் பெருமதியான ஒரு தர்மத்தை அன்னைக்கு செஞ்சிருக்கிறார். அவ்வளவு பெரிய வேலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் இறந்த உடனே அப்துல் முத்தலிப் பாட்டனார் பொறுப்பெடுத்துக் கொண்டு அவங்களை வளர்த்தான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாட்டனார் இறந்த பிறகு யார் வளர்க்கிறதுன்னு போட்டி, நான் தான் போட்டிட்டு வைவேன். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நான் வளர்க்கிறதா நீ வளர்க்கிறதா, அபூ தாலிப் ஒரு பக்கம், அது மாதிரி அவங்களுடைய சித்தப்பாக்கள் வேற வேற சித்தப்பாக்கள் ஒரு பக்கம் கேட்கிறாங்க, அப்பாஸ் எல்லாரும் இருப்பாங்க. அப்படி கேட்டதில் அபூ லஹப் ஒரு ஆள், நான் தான் வளர்க்குவேன். ஆனால் அது அபூ தாலிப் தான் வளர்க்கக்கூடிய பொறுப்பு அப்துல் முத்தலிப் ஒப்படைச்சார். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு வைத்திருந்தவர்கள், அவர்கள் பிறந்ததிலேயே அவ்வளவு சந்தோஷம் அடைந்தவர்கள், அவர்களை வளர்த்து ஆளாக்குகிற பொறுப்பு எங்களுக்கு கிடைக்காதா என்று ஏங்கியவர்கள் தான் அபூ லஹபுடைய குடும்பத்தார். அந்த அபூ லஹப் தான் என்ன பண்றான், தப்பன்னக சாயிரல் யௌம் அலிஹாதா ஜமாத்தனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், அந்த ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கடுமையான தண்டனை உங்களுக்கு காத்திருக்கிறது என்று சொன்ன உடனே, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா, நீ நாசமா போ சொல்றான். தப்பன்னக சாயிரல் யௌம், காலமெல்லாம் உனக்கு நாசம் ஏற்படட்டும், காலமெல்லாம் உனக்கு அழிவு ஏற்படட்டும், இதற்காகத்தான் எங்களை அழைத்தாயா அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வுக்கு பொறுக்க முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தப்பன்னக சாயிரல் யௌம்னு சொன்ன உடனே அல்லாஹ்வே ஒரு சூறாவை இறக்குறான், தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும், தப்ப அவனும் நாசமாகி விட்டான் என்று இந்த அபூ லஹபை கண்டிச்சு இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான். பிரச்சனை என்ன என்று சொன்னால், இந்த இஸ்லாம்
சொல்லப்பட்ட முதல் சொல்லுலயே எதிர்ப்பத்தான் பார்த்துச்சு. இது வளர்ந்தது ஆதிக்கத்தில் இருந்து கொண்டு வளரல, வாழ பயன்படுத்தி வளரல, அதிகாரத்தை பயன்படுத்தி வளரல, சொந்த குடும்பத்திலேயே எதிர்ப்புல வளர்கிறது. உறவினர்கள் எதிர்க்கிறார்கள், கோத்திரத்தார் எதிர்க்கிறார்கள். அப்ப சொந்தக்காரங்களை மண்ணள்ளி வீசுற அளவுக்கு அபூலஹபும் அபூலஹபுடைய உம்ராத்து ஹம்மாலத்துல் ஹத்தப் அவனுடைய மனைவியும் கூட சேர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்ததை பார்க்கிறோம். அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் எதிர்க்கவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற ஒவ்வொரு இடத்திலையும் போய் இவனை நின்று கொள்வான். யாரு? அபூலஹப், நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தகப்பனார். இவன் சொல்ல கேட்காதீங்க, என் தம்பி மகன் சொல்ல கேட்காதீங்க, அவன் உங்கள் அப்பன் பாட்டன் மார்க்கத்திலிருந்து உங்களை திசை திருப்ப வந்திருக்கிறான், அவன் பேச்ச கேட்காதீங்க என்று சொல்லி அதே இடத்துல போய் இடைஞ்சல் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தையும் இந்த அபூலஹப் செஞ்சான் என்பதை முஸ்னத் அகமது போன்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப எதிர்ப்பு ஸ்டார்டிங்ல எதிர்ப்பு, ஊர்ல எதிர்ப்பு இல்லாம இருந்துச்சா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதிக்கு உண்மையாளர்னா, நம்பகமானவர்னு சொன்னா, நீங்க பொய் சொன்னதே இல்லைன்னு சொன்னா, பணங்காசுகளை கொண்டாந்து கொடுத்து வச்சான், இவர் ஒரு ஆள் தான் திருப்பி தருவார்னு சொல்லி எத்தனை கோடியை கொடுத்தாலும் திருப்பி தரக்கூடிய ஒரே ஆசாமி இவர் தான். இப்படி நாணயம், நேர்மை, உண்மை, இந்த மாதிரி பெயர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பாதித்து இருந்தும் கூட இந்த மார்க்கத்தை ஊருக்கு சொல்லுன்னு அப்ப அல்லாஹ் சொன்னான். சொந்தக்காரங்களுக்கு சொன்னு சொன்ன உடனே அடுத்த கட்டத்துல என்ன? லிதுன்திர பிஹி உம்முல் குரா வமன் ஹவ்லஹா, மக்காவுக்கும் மக்காவை சுற்றி உள்ள மக்களுக்கும் நீ எச்சரிக்கை பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து குடும்பத்துக்கு எச்சரிக்கை, இரண்டாவது அல்லாஹ் விஸ்தீர்ணப்படுத்தலாம். முதல் ஊருக்கு சொல்ல போறோம். குடும்பத்துக்கு சொல்லிட்டியா, ஊருக்கு சொல்லு. ஊருக்கு சொல்றாங்க. ஊருக்கு சொன்னா என்ன கதி? எதிர்ப்பு, மறுபடியும் எதிர்ப்பு. எந்த மாதிரி எதிர்ப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்த உடனே அதுவரைக்கும் வள்ளல் என்றும் அவர்கள் உண்மையாளர்கள் என்றும் நேர்மையாளர் என்றெல்லாம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடி கொண்டிருந்த அந்த கூட்டம் சமூகத்திலிருந்து பகிஷ்காரம் பண்ணது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை சேர்ந்தவர்களையும் சுஅப அபி தாலிப் என்ற ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு தள்ளி இங்கே கடங்க, யாரும் உங்கள்கிட்ட பேசக்கூடாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை, எந்த உணவு சப்ளையும் கிடையாது, தண்ணீர் சப்ளை கிடையாது. இந்த இஸ்லாத்தை சொன்ன ஒரு காரணத்திற்காக ஊருக்கு வெளியே கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில கொண்டு ஒதுக்கி வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் காய்ந்த சருகுகளை, காய்ந்த இலைகளை சாப்பிட்டுக் கொண்டு, காய்ந்த அந்த சருகுகளை சுட்டு கரித்து சாம்பலாக்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில சில பேர் ஒளித்துக் கொண்டு அக்குளில் வைத்துக் கொண்டு வருகிற ரொட்டியை கள்ளத்தனமாக சாப்பிட்டுக் கொண்டு வாழ்க்கையை கழித்தார்கள் என்பதை எல்லாம் பார்க்கணும். இப்படி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இப்படி எல்லாம் யாரும் நம்ம சமூக பகிஷ்காரம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சமூக பகிஷ்காரம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எதிர்ப்புக்கு மத்தியில இஸ்லாம் எப்படி வளர்ந்துச்சு? யாரை மிரட்டி வளர்க்க முடியும்? மிரட்டுற மாதிரி இல்ல, எல்லாம் அடக்குமுறை தான். ஆதிக்க சக்திகள் பூரா சேர்ந்து கொண்டு அடக்குமுறை. அந்த அபூ தாலிப் கணவாயுடைய பகிஷ்காரம் நாளை மறந்து போய் பாவம் போயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மறந்த பிறகு ஊருக்குள்ள வந்தா போற இடத்துல கல்ல விட்டு அடிக்கிறான், முள்ள தூக்கி போடுறான். காபத்துல்லாஹ்வுல போய் தொழ போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஜிதாவில் கிடக்கிற நேரத்தில் ஒட்டகத்தின் குடலை கொண்டாந்து வைக்கிறான். சஜிதாவுல இருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய அந்த சாணத்தோட கொண்டு வந்து வச்சா தலையை தூக்க முடியாது. நாட்டு குடல் எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கிறங்க. ஒட்டக குடல்ங்கிறது 2 ஆடு அளவு இருக்கும், 2 மூணு 6 சைஸுக்கு இருக்கு. அதை கொண்டு வந்து கருத்துல வச்சா எப்படி தலையை தூக்குறது? கை கொட்டி சிரிச்சாங்க, கேலி பொருள். அப்புறம் கள்ளத்தனமாக தொழுகை கள்ளத்தனமா செய்யற மாதிரி போயிடுச்சு. இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத அளவுக்கெல்லாம் அவர்கள் கொடூரத்தை செய்து கொண்டிருந்தார்களே, அதுக்கு மத்தியில இஸ்லாம் வளர்ந்துச்சுங்க. வளருதானா? அவங்க எதிர்த்தாங்க, வளருது. சமூகத்திலிருந்து பகிஷ்காரம் பண்ணாங்க, 10-11 போச்சு. மறுபடி பள்ளியாசல வச்சு அடிச்சாங்க, 11-12 போச்சு. மறுபடி வந்துகிட்டு வெளியில் நடமாடும் கள்ள விட்டு எரிஞ்சாங்க, 12-13 போச்சு. இப்படி அடக்குமுறை செய்ய 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 செய்யத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் அந்த மக்களுடைய உள்ளத்தை வென்றதே தவிர பயங்காட்டுறாய் ஏத்துக்கிறாயில தொலைச்சு விடுவேன் அப்படி சர்வாதிகாரியா உட்கார்ந்து கொண்டு ஆட்சியில உட்கார்ந்து எல்லாத்தையும் மலை மாத்தினாங்களா? அந்த நிலைமை வரவே இல்லை. 13 வருஷ காலம் மக்காவுல
ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 13 வருஷ காலம் தினம் அடி. முடியுமா? நமக்கு தாங்க முடியுமா? நம்ம குஜராத் கலவரம் அந்த கலவரம் சொல்லுவோம். இதெல்லாம் என்ன கலவரம்? ஒரு எமோஷனல், ஒரு நேரத்தில் நடக்கும். ஒரு மாசம் ஆட்டம் போடுவாங்க, 2 மாசம் ஆட்டம் போடுவாங்க, 10 நாளைக்கு ஆட்டம் போடுவாங்க, 3 நாளைக்கு கலவரம் நடக்கும். 4வது நாள் நம்ம தொழில் நம்மளுக்கு வந்து உனக்கு போங்கடா, பிரச்சனை வேணாம். இதுதான் நீங்க பார்த்திருக்கிற, நான் பார்த்திருக்கிற கலவரங்கள், வில்லங்கங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி துன்பத்தை சந்தித்தார்கள். 13 வருஷ காலத்துல ஓய்வே கிடையாது. டெய்லி அடி, டெய்லி ஓத, டெய்லி சித்திரவதை, டெய்லி அச்சுறுத்தல். ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுழட்டி சுழட்டி அடிச்சாங்க. அவர்களை சேர்ந்தவர்களை அவங்களையே சுத்தி அடிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மக்களையும் அந்த தரமாறி அடிச்சாங்க. ரொம்ப உயர்ந்த குலமாக இருந்தா அவர்களை கல்ல விட்டு நிப்பாட்டிக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களை விட்டு கேலி பண்ணி நிப்பாட்டிக்கிறாங்க, போற வழியில தெரியாம உள்ள போட்டு ஒடியாந்துருவாங்க. இது உயர்ந்த குலத்தில் உள்ள அபூபக்கர் சித்திக்கு நபிகள் நாயகம் மாதிரியான ஆட்களை கிடைத்த ட்ரீட்மெண்ட். பிலால் மாதிரி, யாசிர் மாதிரி, அம்மார் மாதிரி, சுமையா மாதிரி, ஹுபைபு மாதிரி, சுஹைபு மாதிரி, இது மாதிரியான ஏழைபாளைகள் இருக்காங்கன்னு வைங்க. இவர்களாக இருந்தார்களே ஆனால் வேற ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் கைத்த கட்டி சுடுமணல்ல எடுத்துட்டு போவாங்க. உங்க நாட்டு மண்ணா இது? நம்ம நாட்டு மண்ணா? அரபு நாட்டு பாலைவனம்ங்க. 104 டிகிரி, 40, 45 டிகிரி தாங்க முடியும் நமக்கு. அங்க என்ன கொளுத்தும். அரபு நாட்டுக்கு போயிட்டு வந்த ஆளுகளுக்கு தெரியும். அந்த மாதிரி கொளுத்துகிற அந்த பாலை மணல்ல கொண்டு போய் வெறும் மேனியோட ஒருத்தர் இழுத்து கொண்டே போட்டா என்ன ஆகும்? பிலாலுக்கு பண்ணாங்களா இல்லையா? நெஞ்சில கல்ல வச்சு அங்கிட்ட துடிக்க முடியாம ஆக்கினாங்களா இல்லையா? சவுக்கா அடிச்சாங்களா இல்லையா? அந்த வார வாரா விழுந்திருக்கும். அதெல்லாம் பின்னாடி எடுத்து நினைவு கூர்ந்து பாக்குறாங்க. இப்படி எல்லாம் அடிச்சாங்களா நம்மள என்ற அளவுக்கு தினசரி அட்டியும் உதையும். சுமையா ஒரு பொம்பளை பார்க்காம குத்தி கொண்டாங்க, மர்மஸ்தானத்துல குத்திய கொலை பண்ணாங்க. இப்படி ஏராளமான தொண்டர்களுடைய உயிர்களை கொடுத்து சித்திரவதைக்கு ஆளாக்கி அதுக்கு இடையில தான் வருது. அடக்குமுறையினால ஒளியவே கிடையாதுங்க. அடக்குமுறையினால அதிகாரம் செலுத்துறதுனால இந்த இஸ்லாத்தை ஒழிச்சிடலான்னு முயற்சி பண்றதுக்குரிய எல்லா வேலையும் பண்ணாங்க. இவர்கள் எல்லாம் பண்றதை தாண்டி பண்ணாங்க, நடக்கல. அதுலதான் வளருது. கடைசியில என்ன? 13 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற ஊடு வாசம் அவ்வளவு விட்டுட்டு ஒருத்தன் ஓடுறான்னு லேசான விஷயமாங்க. இருக்கிறதுல கஷ்டம் என்ன தெரியுமா? நீங்க மதுரையில பிறந்தீங்க, மதுரையில வளர்ந்தீங்க, மதுரையில விளையாடினீங்க, மதுரையில படிச்சீங்க, மதுரையில சம்பாரிச்சீங்க, மதுரையில சொத்து வாங்கினீங்க. இப்படி எல்லாமே மதுரையிலேயே பின்னி பிணைந்து இருக்கும் பொழுது நீங்க சம்பாரிச்ச வீடு, வாச, சொத்து, சுகம் எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல புடிக்கிட்டு ஓடுறா ஓடிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம தொழில், நம்ம வீடு, நம்ம வாசம் எல்லாம் அப்படி இருக்கு. போட்டு ஓடுவோம். ஓடுனாங்க. யாரும் ஓடுனா? எல்லாரும் ஓடுனாங்க. யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாரும் ஹிஜ்ரத் என்று சொல்றோம். அதன் பேரால தான் வரலாற்றுக்கே பேர் சுட்டு ஹிஜ்ரி ஆண்டுங்கிறோம். ஹிஜ்ரி ஆண்டுங்கிறமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் சொந்த ஊரை விட்டுவிட்டு, சொத்து சுகங்களை விட்டுவிட்டு, சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு அணிந்திருக்கிற ஆடையோடு ஓட்டம் விட்டார்களே, உயிரை காப்பாத்திட்டா போதும். அதான் ஹிஜ்ரத். இந்த எதிர்ப்புக்கு மேல தானங்க வளர்ந்துச்சு. அடக்குமுறையில வளர்ந்துச்சா? விரட்டி அடிச்சுட்டாங்க. இங்க விரட்டின ஊர்லயே வளருது. இவங்க நினைக்கிறார்கள் விரட்டினா அடைக்கலாண்டு. விரட்டி விட்டாங்க. பிரச்சாரம் பண்றதுக்கு ஆள் இல்ல. ரசூலுல்லாஹ் போயாச்சு, அபூபக்கர் போயாச்சு, உமர் போயாச்சு, உஸ்மான் போயாச்சு, அலி போயாச்சு, பிலால் போயிட்டாரு, எல்லாம் போயாச்சு. இங்க ஆளே இல்ல அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதுல வளர்ந்துச்சு இஸ்லாம். ஆளு இல்லாம எல்லாத்தையும் விரட்டி அடிச்ச பிறகு அந்த மக்காவுல அப்போ வளர்ந்து இஸ்லாம் வளர்ந்து கொண்டா இருந்துச்சு. மதீனாவுல வளர்ந்துச்சு. இப்படி இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வளர்கிறது என்று சொன்னால் அதனுடைய கொள்கைகளால், அதனுடைய உண்மைகளால், அதனுடைய லட்சியங்களால், அதனுடைய கோட்பாடுகளால், அறிவுபூர்வமான அதனுடைய நடவடிக்கைகளால் தான் மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்திருக்கே தவிர கத்தியினாலேயோ அருவாளினாலேயோ கண்டிப்பாக இந்த மார்க்கம் வளரவில்லை என்பதற்கு அன்றைய வரலாறும் சான்றா இருக்கிறது, இன்றைய வரலாறும் சான்றா இருக்கிறது. சரி, எதிர்ப்புல வளர்ந்துச்சுன்னு சொல்றோமே,
ஏன் எதிர்ப்புல வளரணும்? எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு எதிர்ப்பு இஸ்லாத்திற்கு மாத்திரம் ஏன் அன்னைக்கு இன்னைக்கு என்றைக்குமே இருக்கிறது? நம்மோட தனிதானே. என்னத்தை தான் நீங்க எவனோட கூட்டணி வச்சுட்டாலும் சரி, உங்களை தனியா தான் வச்சிருப்பான். நீங்க தனிதான். உலக அரங்கில் நீங்க தனிதான், இந்த நாட்டில் நீங்க தனிதான், இந்த நூற்றாண்டுல நீங்க தனிதான், அடுத்த நூற்றாண்டுல நீங்க தனியா தான் இருப்பீங்க. 1000 வருஷத்துக்கு முந்தி போய் வரலாற்று புரட்டினால் நீங்க தனிதான், இன்னொரு 1000 வருஷத்துக்கு பிந்தி போய் பார்த்தா நீங்க தனிதான். எல்லா வகையிலையும் நம்மளை தனியாகவே அடக்குமுறை செய்து ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களே. என்னத்தினால எதிர்ப்புல இது வளருது? ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை சந்திக்குது என்று பார்த்தால், இஸ்லாம் எதிர்க்கிற விஷயத்தை தான் கையில எடுக்குதுங்க. யாருமே மக்கள் ஆதரிக்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஆதரவு பெறுவார்கள். உங்களுக்கெல்லாம் நாங்க படியரிசி போடுறோம், இதுல எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆளுக்கு ஒரு படியரிசி கிடைக்க போகுதுல, 100 பேருக்கு 100 கோடி பேருக்கு வேலை தருவோம், ஆதரவு. மக்கள் ஆதரவை பெறுவதை எல்லாம் கையில் எடுப்பானுவோம். எவனை எடுத்துக்கொண்டாலும் சரி, மக்களுக்கு ஆதரவு தர்ற மாதிரி என்ன செய்வோம்? நாங்க இலவச வேட்டி தருவோம், இலவச சேலை தருவோம், பிள்ளைகளுக்கு கல்வி ஓசியா தருவோம், சைக்கிள் தருவோம், அது தரும், பஸ்ல பாஸ் தருவோம், அரசு ஊழியருக்கு 3 மாச சம்பள போனஸ் தருவோம். இப்படின்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி 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 மக்களுக்கு எது விருப்பமோ, எது டேஸ்டோ, மக்கள் எதையெல்லாம் விரும்புவார்களோ, அது இன்னும் சொல்ல போனா மக்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிறது விரும்பினா நான் கள்ளு கடையை திறக்குவோம், ஆறா ஓட விடுவோம், பெரிய அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு சாராயத்தை ஊதி தருவோம், அதை கலப்படம் இல்லாம தருவோம் என்று சொல்லி மக்களுக்கு விரும்புற மாதிரியான மேட்டரை தான் எல்லாரும் எடுப்பாங்க. எல்லா இயக்கங்களும், எல்லா கட்சிகளும், எல்லா சிந்தனைகளும் இதான் நீங்க பாக்குறீங்க. இஸ்லாம் என்னத்தை எடுக்குதுன்னு கேட்டா, எல்லாரும் எதிர்க்கிற விஷயத்தை முதல்ல கையில எடுக்கும். இஸ்லாம் கையில எடுக்கிற மேட்டரை பிடிங்க. எதிர்க்கிற காரணம் என்ன? நபிகள் நாயகத்தினுடைய கேரக்டருக்காக எதிர்த்தாங்க. ஒரு பயங்கரமான எதிர்க்கணும், அதுக்காக எதிர்த்தான். ஒரு டேஞ்சரான ஆள்ற ரவுடிதா, அப்படியே எதிர்த்தான். எதிர்க்கல, அவருடைய கேரக்டருக்காக எதிர்க்கல, கேரக்டருக்காக விரும்பினான். 40 வருஷ காலம் அவருடைய கேரக்டருக்காக காதலிச்சான் அவரை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்ததும், நபிமார்களை எதிர்த்ததும் அவங்களுடைய கேரக்டருக்கோ குணாதிசயங்கள் பிடிக்கலைங்கிறதுக்காக இல்ல. எடுத்துக்கொண்ட மேட்டர் அப்படி இருக்கிறது. என்ன மேட்டரு? ஃபர்ஸ்ட் மனிதனை ஜீரணிக்க முடியாத மேட்டர் கடவுள் மேட்டர் தாங்க. எல்லாத்தையும் பிரட்டி விட்டு மக்களை உசுப்பி விட நினைச்சோன்னு வைங்களேன், ராமர் தான் இதை அனுப்பிச்சிருவாங்க. என்ன எல்லாம் வழங்காது. ராமர் ராம் உடனே எல்லாம் அனுப்பிச்சிருவாங்க. பாக்குறீங்களா இல்லையா? ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான ரோடு, அந்த ரோடு பொதுவான எந்த மனுஷன் ஆக்கிரமிக்க கூடாது, குடிசை போட்டா இடிச்சு தள்ளிடுவான், கடை கட்டினே இடிச்சு தள்ளிட்டு போயிடுவான். அதுல ஒரு சிலையை வச்சு ஒரு இதை ஊட்டி ஒரு வேலை ஊட்டினான்னு வைங்க, கார்பரேஷன் தட்டி நின்றுக்கணும், போலீஸ் எட்டி நிக்கும், அரசாங்கம் எட்டி நிக்க மேட்டு எடுத்துட்டானே, இதை கையை வச்சா கோயில் அடிச்சு விட்டான்றாங்க. அதை இவங்க ஆக்கிரமிக்கிற இடத்துல கொண்டா என்னத்தையா வச்சு விட்டு, கார்பரேஷன் வந்தாலும் கை வைக்க இயலாது, போலீஸுக்கு கை வைக்க இயலாது, ராணுவத்துக்கு கை வைக்க இயலாது, அரசாங்கத்துக்கு கை வைக்க இயலாது. ஏன் மேட்ரு அப்படி மேட்ரு? இது இந்த கடவுள் மேட்ரு இருக்கு பாருங்களேன். மனிதனை வெறி ஏத்துறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுறது இதுதான். பெரிய அறிவுபூர்வமான வாதங்களை வைக்க தேவையில்லை, பெரிய சித்தாந்தத்தை எடுத்து முழங்குறதுக்கு தேவையில்லை, வெறியை ஏத்துட்டா போதும். இப்ப ராமர் பிறந்த நாட்டில ராமருக்கு இல்லையா உங்களுக்கு என்ன போதும்? ஆமா ஆமா நீ நினைச்சுவான். என்னடா நீ எங்க வாடா, என்னடா மேட்ரு, இப்படி கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த உசுப்பி விடுற வேலைகள் இன்னைக்கு நீங்க பார்க்கலாமே, கடவுள் பெயரால மதத்தின் பெயரால் நடத்துற ஊர்வலங்கள்ல தான் கலாட்டாக்கள் நடக்கிறது. ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டிய அந்த மத ஊர்வலங்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் மதத்தின் பெயரால் நடக்கிற எல்லா ஊர்வலங்களையும் கலாட்டாவில் முடியுது. கலாட்டாவுக்குரிய எல்லாம் அந்த வாசகங்கள்லாம் முழங்குற காட்சியை பாக்குறீங்க. இறை தூதர்கள் என்று சொல்ல, இஸ்லாத்தை உலகத்துக்கு சொல்ல வந்த இறை தூதர்கள் எல்லாம் அதைத்தான் முதல்ல எடுக்கிறாங்க. கையில் இருக்கிற மேட்டரை என்ன? ஒரே ஒரு கடவுள் தான். ஒரே ஒரு கடவுள்னு சொன்னா கூட எதிர்ப்பு வராதுங்க. அதை தவிர வேற ஒண்ணு இல்லைண்டா. இஸ்லாமே என்ன பண்ணுதுண்டா, அல்லாஹ் இருக்கிறான்டா சொல்றது. அல்லாஹ் இருக்கிறான்னு உலகத்துக்கு சொல்லவே இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுது. வணக்கத்திற்கு உரியவன் ஒரு கடவுளை தவிர வேற எவனும் இல்ல. அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லுவதையாவது பரவாயில்ல, அல்லாஹ் இருந்திருப்பான் இன்னொருத்தன் இருந்திருப்பான்னு சொல்லி அர்த்தம் வந்துடும். இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை, ஒரு நபி அப்படி சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் சொன்னது என்னன்னு கேட்டா, வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் என்று சொல்லாம வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இல்ல, இதை கும்பிடுவன் எதிர்ப்பான்ல, இது இல்ல இவன் எதிர்ப்பான்ல, அப்புறம்
இதுவும் இல்ல, இவனை கள்ள விடுவான்ல, இது இல்ல, அது இல்ல, அது எதுவும் இல்ல. அப்ப வணக்கத்திற்குரியவன் அது சூரியன் இல்ல, சூரியனை கும்பிடுறவன் அடிப்பான். வணக்கத்திற்குரிய சந்திரன் இல்ல, சந்திரனை கும்பிடுறவன் அடிப்பான். வணக்கத்திற்குரியவன் காற்று இல்ல, கழுதை இல்ல, குதிரை இல்ல, கடல் இல்ல, மழை இல்ல, கல் இல்ல, மண்ணு இல்ல, மரம் இல்ல, மட்டை இல்லன்னா அம்புட்டையும் கும்பிடுறவன் எதிர்பார்க்க மாட்டான். அப்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறது லேசுப்பட்ட மேற்று கிடையாது. அதை சொன்னால் அது எதிர்க்கத்தான் படும். அது எவர் சொன்னாலும் எதிர்க்கப்படும். எப்படிப்பட்டவர்? அவ்வளவு நேர்மையாளர் என்று பட்டம் வாங்கினாலும் அவர் சொன்னாலும் எதிர்க்கப்படும். சமூகத்தில் செல்வாக்கு பெற்றவர், அவர் சொன்னாலும் எதிர்க்கப்படும். உயர்ந்த குலமாக கருதப்பட்டவர், அவர் சொன்னாலும் எதிர்க்கப்படும். மேற்று அந்த மாதிரி மேற்று. இறை தூதர்கள் எல்லாம் என்ன உலகத்துக்கு செய்தி சொன்னாங்க என்று கேட்டா, இந்த அண்ட சராசரத்தை பார், இந்த சூரியனை பார். ஒரு சூரியன் இருக்கிறது, இத ஒருத்தன் தான் படைச்சிருப்பான். ஒரு சந்திரன் இருக்கிறது, ஒருத்தன் தான் படைச்சிருப்பான். நீ வாழ்கிற பூமி ஒண்ணுதான், நீ தான் நாடு பிரதேசம் மாநிலம் பிரிச்சுக்கிட்ட. பூமி உருண்டையில இந்தியாவும் கிடையாது, அமெரிக்காவும் கிடையாது. மனுஷன் தயாரிக்கிற பூகோள உருண்டையில தான் இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான் எல்லாம் இருக்குமே தவிர, நேச்சுரல் உலகத்துல தண்ணி மண்ணும் தான் இருக்குமே தவிர, இது இந்தியா, இது பாகிஸ்தான் எல்லாம் இருக்காது. அப்ப இதெல்லாம் மனிதன் பிரிச்சு கொண்டது. அப்ப இந்த மொத்த உருண்டை யார் படைச்சா? ஒரு உருண்டை தானப்பா இது. இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, ஜப்பான்ல ஒரு மண்ணு தானே, ஒரு உருண்டை தானே. இந்த பந்தை யாருங்க படைச்சா? அவன் தான் கடவுள். யார் இந்த பூமியை படைச்சானோ அவன் தான் கடவுள். யார் சூரியனை படைச்சான் அவன் தான் கடவுள். யார் சந்திரனை படைச்சான் அவன் தான் கடவுள். யார் காற்றை படைக்கிறான் அவன் தான் கடவுள். யார் மழையை தருகிறான் அவன் தான் கடவுள். யார் உன்னையும் என்னையும் படைச்சான் அவன் தான் கடவுள் என்று இந்த உலகத்திற்கு ஒரு சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இதுதான் உண்மையாக இருந்தாலும் இதற்கு எதிரான சிந்தனையில் தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதான் உண்மை. நேச்சுரலி தான் கடவுள்னா ஒன்னா இருக்க முடியும். சில விஷயங்கள் அந்த சித்தாந்தத்திலே நம்ம விளங்கிக்கலாம். கடவுள்னா ஒண்ணுதான் இருக்க இயலும், ரெண்டு இருக்க முடியாத விஷயங்கள் இருக்கா இல்லையா? ஒரு மனுஷன் போய்கிட்டு எனக்கு 4 அப்பா உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். செருப்பு இருப்பில இல்லையா? 4 அப்பனா? ஒருத்தனுக்கு ஒரு அப்பா தான் இருக்க முடியும், கேட்பீங்களா இல்லையா? இப்படி ஒரு அப்பன் 4 இருக்க முடியாதோ அதை விட தெளிவானது கடவுள் 4 இருக்க முடியாது. கடவுள் 4 இருந்தா நாசமா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 2 முதல்வர் இருந்தா நாசமா போயிடும். ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல 2 ஹெட் மாஸ்டர் இருந்தா உருப்படாது, நாசமாக்கிடுவாங்க. நான் பெருசா நீ பெருசா அழிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த அண்ட சராசரத்துக்கு 2 பேர் இருந்தான்னு வைங்க, அவ்வளவுதான். எவ்வளவு பர்ஃபெக்டா அந்த உலகம் இயங்கிட்டு இருக்கிறது. சூரிய சந்திரனுடைய இயக்கங்களை பாருங்க, ஒன்னும் பாருங்க, எல்லாமே சொல்லுது ஒருத்தர் தான் இருக்கணும்னு. ஆனா பெரும்பாலான மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, இல்ல இல்ல நிறைய தான், எனக்கு வேறதான், உனக்கு வேற கடவுள் தான், உன்னை படிச்சது வேற, என்னை படிச்சது வேற, உணவு தர்றவன் ஒருத்தன், மழையை தர்றவன் ஒருத்தன், காற்று தர்றவன் ஒருத்தன், நஷ்டம் தர்றவன் ஒருத்தன், லாபம் தர்றவன் ஒருத்தன், பெய்யை ஓட்டுறவன் ஒருத்தன், நோயை ஓட்டுறவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இலாக்கா வாரியா, பிரதேச வாரியா, தமிழனுக்கு ஒருத்தன், மலையாளிக்கு ஒருத்தன், அமெரிக்கனுக்கு ஒருத்தன் இப்படின்னு சொல்லி கடவுளை கூறு போடக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். இதை எதிர்த்தா மாலையா போடும் அப்படின்னு எல்லாரும் எதை எப்படி நம்பிட்டு இருக்கானோ அங்க போய்கிட்டு விட்டா இதெல்லாம் சரியில்லை பார்த்தா என்ன செய்ய? இதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கொடுத்துதான் இறை தூதர்களை இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். அப்ப இந்த மேற்று சொன்னதுனாலதான் சித்தப்பன் எதிர்க்கிறான், பெரிய பையன் எதிர்க்கிறான், மாமன் எதிர்க்கிறான், மச்சான் எதிர்க்கிறான், அண்ணன் எதிர்க்கிறான், தம்பி எதிர்க்கிறான், அம்பது பேர் எதிர்க்கிறான், ஊரே எதிர்க்கிறான், உலகமே எதிர்க்கிறான். அப்ப இஸ்லாம் எதிர்க்கப்படுறது காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் எல்லா தீமைகளையும் அழுத்தமா தெளிவா உறுதியாக சொல்கிறது. வளைகிற விளையாட்டு கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது. சொல்றத ஒட்டச்சுதான் சொல்லும். இது இருந்துட்டு போகுது, அது இருந்துட்டு போகுது, அது சரியில்லை, எதா இருந்தாலும் உள்ள கரெக்டா பேசும். அப்ப இந்த ஒரு கடவுள் தான் இந்த உலகத்துக்கு இருக்க முடியும் என்பதை தத்துவார்த்த ரீதியா, சித்தாந்த ரீதியா, லாஜிக்கலாக இஸ்லாம் உலகத்துக்கு எடுத்து சொல்லும் பொழுது அந்த கடவுளை பல கூறாக பிரித்து வைத்திருந்த மக்கள் எதிர்ப்பார்கள். அதனுடைய விளைவுதான் தீக்குண்டத்திலே வீசியது, அதனுடைய விளைவுதான் சில நபிமார்களை வெட்டி கொன்று குவித்தது, அதனுடைய விளைவுதான் ஊரை விட்டு விரட்டியது, அதனுடைய விளைவுதான் சமூகத்தில் பகிஷ்காரம் செய்தது, அதனுடைய விளைவுதான். இப்படி எல்லா விதமான கடவுள் மேற்ற கையில எடுத்துக்கொண்டு கரெக்டான வழியை யாரு காட்டினாலும் எதிர்க்கப்படுவார்கள். அவங்க தான் எதிர்க்கிறாங்களா? இதே கடவுள் மேற்றை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்முடைய சகோதரன்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி சொல்றோம். எதுக்குறானே இல்லையா? நீ என்னமோ மத்தவனை விடுறீங்க, அவன் எதிர்க்கிறாங்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறைவன் மேற்றை எப்படி சொன்னார்களோ
அப்படி நாம் நாகூர்ல போய் சொன்னால் நம்மை எதிர்க்கிறார்கள், அப்படி அஜ்மீர்ல போய் சொன்னால் நம்மை எதிர்க்கிறார்கள், அப்படி ஏர்வாடியில போய் சொன்னால் அப்படி நம்மை எதிர்க்கிறார்கள், தெற்கு வாசல் மொய்தீன் ஆண்டவர் தர்காவுடைய வாசல் நின்று கொண்டு சொன்னால் நம்மை எதிர்க்கிறார்கள், அதை நம்பக்கூடியவர்களா எதிர்க்கிறார்கள். அப்ப கடவுள் மேற்ற இஸ்லாத்தின் வட்டத்தில் இருக்கிறவனுக்கு நபிகள் நாயகன் சொன்ன மாதிரி சொன்னா அவனுக்கு பிடிக்கலன்னா மத்தவன் என்ன மாதிரி இருந்திருப்பான். இன்னைக்கு என்னப்பா ஒரு அல்லாங்கிறீங்க, ஒருத்தர் கடிதம் கொடுத்தார், என்ன எங்கள்கிட்ட ஏகத்துவம் இருக்கு உங்கள்கிட்ட ஏகத்துவம், என்ன நாங்கள் தான் ஒரு கடவுளுங்கிறோம் நீங்கள் தான் ஒரு கடவுள்றீங்க, நீங்க தர்கா வணங்குறீங்க, ஆண்டவர் நிறைய ஆண்டவர் வச்சு கடிதம் கொடுத்துருக்காரு ஒரு இந்து சகோதரர். அப்ப அந்த மாதிரி ஒரு இறைவன்கிறீங்களப்பா, நாகூர் ஆண்டவர் என்ன மார்க்க நாகூர் ஆண்டவருங்கிறீங்க, நாகூர் ஆண்டவர் அவரு நம்மள மாதிரி வாழ்ந்தாரு பிறந்தாரு மூத்தா போயிட்டாரு அடக்கிட்டீங்க, மறையன நாகூர் ஆண்டவர், மறையனப்பா ஏர்வாடி ஆண்டவர், அவர் மனநோயாளிகளை கூட காப்பாற்ற முடியல, அவர் என்னப்பா ஆண்டவர் என்றெல்லாம் நம்ம எடுத்து வச்சோம்னு சொன்னா, நபிமார்கள் கேட்ட அந்த கேள்வியை கேட்டோம்னு சொன்னா, இறந்து போனவர்களுக்கு செவி ஏற்க முடியுமாப்பா, இறந்து போனவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, இறந்து போனவர்களை அடக்கி போட்டீங்களா எந்திரிச்சு வர இயலுமா, அப்படிப்பட்டவரை நீங்க ஏன்பா கும்பிடுறீங்க, நாகூர் ஆண்டவரை ஏன் கூப்பிடுறீங்கன்னு கேட்டா இவங்க எதிர்க்கிறானுங்க, அஜர்த்து எதிர்க்கிறானுங்க. சாதாரண மக்களை விடுங்க, 7 வருஷம் படிச்சுட்டு வந்த குரான படிச்ச மௌலவி எதிர்க்கிறான், அப்புறம் என்னத்தை பண்ண சொல்றீங்க? அப்ப மேற்று அப்படி மேற்று அதான் விஷயம். ஏன் எதிர்க்கிறார்கள் என்று கேட்டால், கடவுள் விஷயத்துல பக்தி ஊறி போச்சுன்னு சொன்னா அதை லேஸ்ல அவர்கள் மாத்த மாட்டாங்க, மாத்த முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். அந்த மாதிரி எதிர்ப்புகள் இருந்துச்சு. அன்றைக்கு எதிர்ப்புல ஒரு 90ல ஒரு 85ல இதே மாதிரி இந்த கொள்கையை சொல்வதற்கு கூட்டம் போட்டோம்னு சொன்னா ஒரு 20 பேர் உட்கார்ந்து இருப்பார்கள். இன்றைக்கு எத்தனை மடங்கா மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, அவ்வளவு பெருகி இருக்கிறது இன்னைக்கு இந்த ஒரு கூட்டத்தில். அப்படித்தான் வளரும். இது வளர்றதுக்கு என்ன மிரட்டல் காரணமா, உருட்டல் காரணமா, அதிகாரம் காரணமா, செல்வாக்கு காரணமா? 85ல இதே மாதிரி கூட்டம் வரும்போது 10 பேர் வரலையே, இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு குழுமுறாங்க ஆணும் பெண்ணுமா? இது எதுக்கு காரணம்? சரியான மார்க்கத்தை சொன்னால் அது எதிர்ப்பில் வளரும், சரியான மார்க்கத்தை சரியான முறையில் சொன்னால் அது எதிர்ப்பிலையும் வளரும், சரியான மார்க்கத்தை வளைஞ்சு கொடுக்காமல் சொன்னால் அது எதிர்ப்புல வளரும். அதனுடைய எடுத்துக்காட்டு நீங்க கண்ணால் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த கண்ணால இதே 15 வருஷம் கொஞ்சம் கற்பனை பண்ணீங்களா? 20 வருஷத்துக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கற்பனை பண்ண முடியுமா? இதெல்லாம் நிக்காதுன்னு சொன்னோம். பள்ளிவாசல்ல தொலைப்போன மக்களை அஜர்த்த பத்தியால குத்த வந்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு போய் ஜெயில போய் 3 மாசம் உள்ள வச்சாங்க. இதே மதுரையில் நடந்தே இல்லையா? பள்ளிவாசல்ல தொலைப்போன மக்களை அஜர்த்த கத்தியால குத்த வந்துட்டாருன்னு சொல்லி அஜர்த்தை பொய் சாட்சி சொல்லி அதுக்கு ஒரு கேஸ போட்டு அதுக்கு இந்த மக்கள் எல்லாம் சிறைச்சாலையில் போய் மாறின வரலாறுகளும் இந்த மதுரைக்கு உண்டு. இன்னைக்கு என்ன நிலைமை? எதிர்ப்புல வளர்ந்திருக்கா? அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்ட மேற்ற நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எதிர்க்கத்தான் படுவீர்கள், கண்டிப்பா எதிர்ப்பு வரும். அதுல மாதிரி உறுதியா நின்றீர்களே ஆனால் வளரவும் செய்வீர்கள், எதிர்க்கவும் செய்வார்கள், எதிர்ப்பை சந்திப்பீர்கள், இழப்பை சந்திப்பீர்கள், பிறகு வளர்ச்சியும் காண்பீர்கள். அப்ப நபிமார்கள் எடுத்துக்கொண்ட மேற்று அப்படி. அடுத்த மேற்று என்ன? நபிமார்கள் எதிர்க்கப்படுறாங்க, இஸ்லாம் எதிர்க்கப்படுதுன்னு சொன்ன இன்னொரு காரணத்துக்காக எதிர்க்கப்படுது. என்ன காரணம் தெரியுமா? இஸ்லாம் உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லுகிறது, எவனும் எவனுக்கு அநியாயம் செய்யாதே, அடக்குமுறை செய்யாதே, மனுஷன் எல்லாம் ஒரே குலம்தான், யாரும் உசந்தவன் கிடையாது, யாரும் தாழ்ந்தவன் கிடையாது. இந்த மெசேஜை இஸ்லாம் உலகத்துக்கு வைக்குது. இதை மதங்கள் வைக்காது. மதங்கள் வைக்கிறதுக்கு பயப்படும். ஏன் பயப்படும்? மதங்களை வளர்ப்பதாக இருந்தால் பிரமுகர்களுடைய தயவு தேவை. பிரமுகர்கள் யாரா இருப்பான்? உயர்ந்தவன் நினைச்சிட்டு இருப்பான், ஜமாத் தலைவர், பிரமுகர், முக்கியமான ஆள். இந்த மாதிரி ஆட்களுடைய தயவு வேண்டும் என்று சொன்னால் மதங்கள் என்ன செய்யணும்னா வளைஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கும். இஸ்லாம் என்ன பண்ண தெரியுமா? நபிமார்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை ஒட்டைக்கிறாங்க. எதை உடைக்கிறாங்க? மனுஷன் எல்லாம் ஒண்ணு, எவனும் எவனுக்கு எதிராகவும் ஆதிக்கம் செலுத்தாதே, ஒருத்த அடக்குமுறை செய்யாதே, உன்னை ஒசந்தவன் நினைச்சிட்டு மற்றவனை தாழ்ந்தவன் ஆக்கிறாதே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வழிபாட்டு தலங்களையும் ஊர் நிர்வாகத்தையும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆதிக்க சக்தியில் என்ன பண்ணுவாங்க? ஆஹா, இந்த ஆள் டேஞ்சரான விஷயத்தில் கொண்டு வர்றாரு, இவர் சொல்ல ஏத்துக்கிட்டா நம்ம தர்மகர்த்தாவா இருக்க முடியாது, எல்லாம் ஒண்ணுண்டா, அவன் தர்மகர்த்தா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருவாங்களே, அப்ப இவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் ஒண்ணுங்கிறாரு. இதுதான் நபிமார்கள் எதிர்க்கப்பட்டதுக்கு அடுத்த காரணம். நபிமார்கள் சொன்ன மெசேஜ்ல அடுத்து முக்கியமான மெசேஜ் என்ன? எல்லா மனுஷனும் சமம்,
இது கற்பனையாவெல்லாம் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மக்காவில் உள்ள உயர்ந்த ஜாதிக்காரங்க எல்லாம் வந்து ஒரு நாள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்ன பேச்சுவார்த்தை தெரியுமா? முகமதே, நீ நல்லவர். ஏன்னா அவரும் உயர்ந்த ஜாதியில உன் நம்பிக்கைப்படி அவர் நம்ம ஜாதிக்காரர் தானே. அதனால எல்லாரும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. என்ன பேச்சுவார்த்தைன்னா, முகமதே நீ நல்லாள், பொய் சொல்லாத ஆள், நேர்மையான ஆள் தான். நீ வந்து இறை தூதர் என்று பொய் சொல்வதாக நாங்க நினைக்கல. இருக்கலாம், இறை தூதரா இருக்கலாம், இருந்துட்டு போ. நாங்க உன்னை இறை தூதர்னு ஏத்துக்கிறோம், உன்னுடைய மார்க்கத்தை ஏத்துக்கிறோம். என்ன விவகாரம் கேட்டா, எங்களையும் இந்த வெளியூர்ல இருந்து சம்பாதிக்க வந்திருக்காங்க பாரு அவனையும், அடிமையா இருக்கான் பாரு அவனையும், எங்களையும் நீ ஒரு சபையில உட்கார வைக்கிற. நீ என்ன செய்ய, எங்களுக்கு தனி சபை ஏற்படுத்திடும். அதாவது பிரமுகர்கள் உயர்ந்த ஜாதிக்காரங்களுக்கு ஒரு சபை, அதுல வந்து உன் அறிவுரையை தனியா எங்களுக்கு சொல்லு. இவங்களை தெருவில் உட்கார வச்சு தனியா சொல்லிக்க. எங்களை மண்டபத்தில் வச்சு சொல்லு, அவங்களை ரோட்ல வச்சு சொல்லு. எங்களை வீட்டுக்குள்ள வச்சு சொல்லு, அவங்களை தெருவில் வச்சு சொல்லு. இந்த மாதிரி உன்னுடைய அறிவுரையை சொன்னால் எங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. இப்படி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. யார்ட்ட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வர்றார். அவர் வந்து கண்ணும் தெரியாத ஒரு ஆள், கண்ணும் தெரியாத ஒரு தோழர், நபி தோழர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், நபிகள் நாயகம் சொல்ற சரின்னு ஏற்றுக்கொண்டவர். அவர் வர்றார். ஆனா தாழ்ந்த குணம், கண்ணும் தெரியாது, பிளஸ் அவர் தாழ்ந்த குணம் அவர் இருக்கிறார். தாழ்ந்த குலத்துக்காரர் வந்து நபிகள் நாயகத்தினுடைய சவுண்ட், கண்ணு தெரியாட்டாலும் காது நல்லா இருக்கும் இல்லையா? கண்ணு தெரியாதவர்களுக்கு காது நல்லா ஷார்ப்பா இருக்கும், அதை உன்னிப்பா பயன்படுத்துவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க அதை கொண்டுதான் வாழ வேண்டி இருக்கனால உன்னிப்பா காதுக்கு வேலை கொடுப்பாங்க. அதனால கரெக்டா நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சுக்கிறார் பேச்ச வச்சுக்கிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லிடுறாரு. எப்ப சலாம் சொல்றாரு? முகமதே நீ நல்லாள், பொய் சொல்லாத ஆள், நேர்மையான ஆள் தான். நீ வந்து இறை தூதர் என்று பொய் சொல்வதாக நாங்க நினைக்கல. இருக்கலாம், இறை தூதரா இருக்கலாம், இருந்துட்டு போ. நாங்க உன்னை இறை தூதர்னு ஏத்துக்கிறோம், உன்னுடைய மார்க்கத்தை ஏத்துக்கிறோம். என்ன விவகாரம் கேட்டா, எங்களையும் இந்த வெளியூர்ல இருந்து சம்பாதிக்க வந்திருக்காங்க பாரு அவனையும், அடிமையா இருக்கான் பாரு அவனையும், எங்களையும் நீ ஒரு சபையில உட்கார வைக்கிற. நீ என்ன செய்ய, எங்களுக்கு தனி சபை ஏற்படுத்திடும். அதாவது பிரமுகர்கள் உயர்ந்த ஜாதிக்காரங்களுக்கு ஒரு சபை, அதுல வந்து உன் அறிவுரையை தனியா எங்களுக்கு சொல்லு. இவங்களை தெருவில் உட்கார வச்சு தனியா சொல்லிக்க. எங்களை மண்டபத்தில் வச்சு சொல்லு, அவங்களை ரோட்ல வச்சு சொல்லு. எங்களை வீட்டுக்குள்ள வச்சு சொல்லு, அவங்களை தெருவில் வச்சு சொல்லு. இந்த மாதிரி உன்னுடைய அறிவுரையை சொன்னால் எங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. இப்படி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. யார்ட்ட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வர்றார். அவர் வந்து கண்ணும் தெரியாத ஒரு ஆள், கண்ணும் தெரியாத ஒரு தோழர், நபி தோழர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், நபிகள் நாயகம் சொல்ற சரின்னு ஏற்றுக்கொண்டவர். அவர் வர்றார். ஆனா தாழ்ந்த குணம், கண்ணும் தெரியாது, பிளஸ் அவர் தாழ்ந்த குணம் அவர் இருக்கிறார். தாழ்ந்த குலத்துக்காரர் வந்து நபிகள் நாயகத்தினுடைய சவுண்ட், கண்ணு தெரியாட்டாலும் காது நல்லா இருக்கும் இல்லையா? கண்ணு தெரியாதவர்களுக்கு காது நல்லா ஷார்ப்பா இருக்கும், அதை உன்னிப்பா பயன்படுத்துவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க அதை கொண்டுதான் வாழ வேண்டி இருக்கனால உன்னிப்பா காதுக்கு வேலை கொடுப்பாங்க. அதனால கரெக்டா நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சுக்கிறார் பேச்ச வச்சுக்கிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லிடுறாரு. எப்ப சலாம் சொல்றாரு? இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? உயர்ந்த ஜாதிக்காரங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? இவர் மாதிரி யாரும் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பஞ்சாயத்தை இதான் நடக்குது. பஞ்சாயத்தை என்ன? நாங்க உட்கார்ந்து இருக்கிற சபையில இந்த மாதிரியான இரண்டாம் தரத்து ஆளுக்கு வரக்கூடாது, மூணாம் தரத்து நாலாம் தரத்து ஆளுக்கு வரக்கூடாது, என்ன ஓகேயா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்பதான் அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். எப்படி இருக்கு பிரச்சனை? என்னடா இது வந்து பஞ்சாயத்தை இருந்தாலும் இந்த நேரத்தில் இவர் பேசுறாரு. ரசூலுல்லாஹ் கோவம் வந்துருச்சு. அழகான ஒரு நேரத்தில் அவங்க எல்லாம் கவர் பண்ணி எடுத்துடலாம் நினைக்கும் பொழுது இந்த மாதிரி இருந்தாலும் இந்த சலாம் சொல்லிவிட்டாரு. முகத்தை அப்படியே சுழிச்சு, கண்ணு தெரியாத நாளும் தெரியாம போச்சவருக்கு, கண்ணு தெரிஞ்சவரா இருந்தா பார்த்திருப்பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை கடுகடுப்பாக்கிட்டாங்க. கடுகடுப்பாக்கிக்கிட்டு அவர் அலட்சியப்படுத்துறாங்க. அலட்சியப்படுத்தின உடனே அவனுக்கு கோபம் வருது. யாருக்கு? படைச்சவன். அவன் தானே படைச்சான். அவன் அந்த குருடரை படைச்சவர் யாரு? படைச்ச ரப்புல் ஆலமீன் இறைவன்.
அவனுக்கு கோவம் வருது. உடனே நபிகள் நாயகத்தை கண்டிச்சு ஒரு வசனம், ஒரு சூரா, ஒரு அத்தியாயம். அபசவத்தவல்லா 80வது அத்தியாயம். அபசவத்தவல்லா அஞ்சாஹுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக இவர் புறக்கணித்து விட்டார். ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான், நபிகள் நாயகத்தை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் கண்டிக்கிறான். அபசவத்தவல்லா அஞ்சாஹுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக இவர் முகத்தை கடுகடுப்பாக்கி விட்டார், அலட்சியம் செய்து விட்டார்னு சொல்லி நபிகள் நாயகத்து கண்டனம் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? வரிசையா, அம்மா மனிஸ்தகனா அன்தலஹு தஸத்தா, உன்னை எவன் அலட்சியப்படுத்துகிறானோ அவனுக்கு வலிய போய் சொல்கிறாய். அம்மாமன் ஜாக்க யஸ்ஆ வஹுவ யக்ஷா, அல்லாஹ்வை பயந்து உன்னிடத்தில் ஓடி வருகிறாரே, ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாய். உன்னை தேடி வர்ற ஆள, உன் கொள்கை ஏற்றுக்கிட்ட ஒரு ஆளை நீ இழிவுபடுத்தி அனுப்புகிறாய். உன்னை ஏத்துக்கிறாதவன், உன்னை பிரச்சாரமே தேவையில்லை, காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு வர்றான், அவனுக்கு வெளியே போய் சொல்றியா? நீ யார முக்கியத்துவம் கொடுக்க நினைக்கிற? எப்படி கட்டுமையா அல்லாஹ் விடுறான். அப்ப இதுல என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நினைச்சிருக்கிறாங்க, இவங்கள கொஞ்சம் முதல்ல சரி பண்ணிக்கிட்டா படிப்படியா திருத்திக்கலாமே ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. அவன் விட்டு கொடுக்கல, படைச்சையரையும் விட்டு கொடுக்கல. என்னுடைய படைப்பு எல்லாம் சமம், அதை நீ மாத்தினாலும் ஒத்துக்கிற மாட்டேன். எல்லாரும் என்னுடைய படைப்புல சமந்தான், ஏத்துக்கின்றவனுக்கு முக்கியத்துவம் கொடு, ஏத்துக்கிறாங்க 2 கொடு அப்படின்னு அல்லாஹ் கண்டிச்சிற காட்சி நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை? நபிகள் நாயகத்தை அவர்கள் எதிர்த்ததுக்கு காரணமே இந்த சமத்துவ அந்தஸ்து தான். இவர் சமமாக்குறார், எல்லாத்தையும் ஒரே சபையில நிப்பாட்டுறாரு. இத முடியாது, நாம உசந்த ஜாதி, நாம காபா என்ற ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா, அத வழிபாடு நம்ம தான் செய்வோம், பூஜை நம்ம தான் செய்வோம், கடவுளுக்கு வேண்டிய சேவைகள் நம்ம செய்வோம், அவர்கள் தூரத்தில் நின்று பார்வையாளர்களாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கொள்கையை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாரும் ஜமா வாங்குறாரு, வந்துக்குவாங்களா? அப்ப இந்த ஆதிக்க சக்திகளை எதிர்க்கும் பொழுது ஆதிக்க சக்திகள் தூண்டி விட்டுவாங்க ஈஸியா. ஆதிக்க சக்திகளுக்கு அந்த சக்தி இருக்கிறாங்க. பள்ளிவாசல் அவங்க கையில் இருக்கிறது, அதிகாரம் அவங்க கையில் இருக்கிறது, கோவில் அவங்க கையில் இருக்கிறது, ஊர் நிர்வாகம் அவங்க கையில் இருக்கிறது, பணம் அவங்க கையில் இருக்கிறது, ராணுவம் அவங்க கையில் இருக்கிறது. இப்படியான ஆதிக்கத்தை கையில வச்சுக்கிறதுனால இவர் சொல்ற இந்த மேட்டர் வந்தால் நம்மளை எல்லாம் ஒன்னாக்கிடுவாரு, சமமாக்கிடுவாரு. இது இந்த காலத்துல மட்டும் நபிகள் நாயகத்துக்கு மட்டும் நடக்கல. ஷுஐப் நபி போய் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, இஸ்லாத்தை சொன்னாங்க, ஒரு கடவுள் கொள்கையை சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மானரா கத்தபாக்க இல்லல்லதீனஹும் அராஜிலுனா பாதியர் ரை. ஷுஐபே, நாங்க உன்னை பார்க்கிறோம், உனக்கு பின்னாடி உள்ள மக்களை பார்க்கிறோம். யார் இருக்கிறான்? அற்பர்கள் நிக்கிறான். உன் பின்னாடி, உன் பின்னாடி யார் நிக்கிறான்? அராஜிலுனா, எங்கள்ல கீழ்சாதி மக்கள் உன்னோடு நிக்கிறான். பாதியர் ரை, சிந்திக்க தெரியாதவன், முட்டாள்கள் உன்னோடு நிற்கிறான். அவர்கள் எங்களுக்கு சமமா? உனக்கு பின்னாடி எவன் நிக்கிறான்? உன்னை ஊரட்ட விரட்டி அடிச்சிருவோம், எங்களுக்கு நீ அறுவடை சொல்ல வேண்டியா? அப்ப அவங்க என்ன பாக்குறாங்க என்று கேட்டா, பலவீனர்கள் பின்னாடி நிற்கிறார்களா, பலம் வாய்ந்தவர்கள் நிற்கிறார்கள் பாக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, இஸ்லாத்தை மக்கள் மத்தியில எடுத்து சொல்ற அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய சில தோழர்கள் ஹிஜ்ரத் செய்து போயிருக்கிறார்கள். எங்க போயிருக்கிறாங்க? பல பகுதிகளுக்கும் போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த செய்திகள் எல்லா பக்கமும் பரவுது. அப்ப அந்த அபூ சுஃபியான் ஹிர்கல் மன்னருக்கு ரசூலுல்லாஹ் கடிதம் கொடுத்துறாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த அபூ சுஃபியான் ஒருத்தர் வியாபாரியா போகும் பொழுது அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த முகமது ஒருத்தர் இருக்காரு, அவர் எப்படி? அவர் நல்ல கோத்திரத்தில் உள்ளவர் தான். அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? யார்? அபூ சுஃபியான் சொல்றாரு. அவரை பலவீனர்கள் பின்பற்றுகிறார்களா அல்ல சிறப்புக்குரியவர்கள் பின்பற்றுகிறார்களா? பலவீனர்கள் தான் பின்பற்றுகிறார்கள். அப்ப அந்த மன்னர் சொல்றாரு, எல்லா இறை தூதர்களும் இப்படித்தான் பின்பற்றுவாங்க. இறை தூதர் சொல்றாரு, நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி நிக்கிறதெல்லாம் நல்ல ராயல் ஃபேமிலியா பின்னாடி நிக்கிறாங்களா, சோத்துக்கு வழி இல்லாதவர்களா நிக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்கிறார் அந்த மன்னர். அப்ப இந்த அபூ சுஃபியான் சொல்றாரு, இல்ல இல்ல பாவப்பட்ட மக்கள் தான் ஒரு பின்னாடி போறாங்க. அப்ப பாவப்பட்ட மக்களை மீட்பதற்காக அவர்கள் களத்தில் இறங்கும் பொழுது அவர்களை அடிமையாக வைத்திருந்த மக்களுக்கு பொறுக்க இயலாது. ஒரு கடவுள் கொள்கையை சொல்றாங்க, இரண்டாவது அடிமைப்படுத்தி கிடக்கிற மக்களை விடுவிப்பதற்காக வரும் பொழுது அடிமையா வச்சுக்கிறவனுக்கு கோபம் வருமா வராதா? அதுதான் எதிர்ப்பு காரணம். அதனால பின்னாடி பல பிலாலு, சுஹைபு, குபைபுன்னு சொல்லி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு அபூபக்கர், உமர் மாதிரி சில பேர் இருந்திருக்கலாம்.
அதிகமான மக்கள் யாரா இருந்தாங்கன்னு சொன்னா அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி ஆரம்பத்தில் அணிவகுத்தார்கள். இஸ்லாம் வளர்ந்து ஆட்சியை பிடிச்சி பெருசா போன பிறகு நான் வந்து பின்னாடி சேர்ந்து கொண்டார்கள் நிறைய பேர். ஸ்டார்டிங்ல ஆரம்பத்தில் வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பலவீனர்கள் தான் வந்தார்கள், பலமிக்கவர்கள் எதிர்த்தார்கள். ஏன்? ஆதிக்க சக்திகளை ஒட்டச்சி எறியறதுக்கு வர்றாங்க. இன்னைக்கு அதை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன மேட்டுங்கிறீங்க? இந்த பள்ளி வாசலுக்கு வராதுன்னு போர்டு போடுறவன்லாம் பெரிய மார்க்கத்தை கரைச்சு குடிச்ச நிர்வாகிகளா? நீங்கள் பள்ளி வாசல்ல போய் ஏகத்துவத்தை வரதட்சணை வாங்காதேன்னு சொல்றீங்க, அதுக்கு தான் உங்களை பள்ளிக்கு வராதேங்கிறான். அடே பள்ளிவாசலுக்கு கணக்கு காட்டுறான்னு கேட்கறீங்க, உங்களை பள்ளிவாசலுக்கு வராதேங்கிறான். பள்ளிவாசலுக்கு நிர்வாகியா இருக்கிறவனுக்கு என்னென்ன தகுதி இருக்கு குர்ஆன்ல அப்படி நீங்க எடுத்து சொல்றீங்க, உங்களை பள்ளிக்கு வராதேங்கிறான். அப்ப இந்த பள்ளிக்கு வராதே என்று போர்டு போடக்கூடிய முஸ்லிம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கொள்கையை நீங்க சொல்றதுனால உங்களை எதுக்குறான், வேற ஒண்ணும் கிடையாது. இஸ்லாத்தை காப்பாற்ற எதுக்குறான். நான் கேட்கிறேன், நீங்க ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது உங்கள் ஊர்ல, உங்க பஞ்சாயத்துல, உங்க ஜமாத்துல நிர்வாகிகள் எதிர்க்கிறாங்களே, ஏதோ இஸ்லாத்தை காப்பாற்ற இருக்கிறாங்களா? இஸ்லாத்தை காப்பாற்றவர்கள் எதிர்ப்பதாக இருந்தால் குடிகாரனை எதிர்த்திருக்க வேண்டும், ஏத்தார்களா? வரதட்சணை வாங்குவதை எதிர்க்க வேண்டும், ஏத்தார்களா? வட்டி வாங்குறவனை அதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிர்த்து அவங்களும் ஒத்துக்கிட்ட விஷயம் தானே. வட்டி வாங்குற கூடாது தெரியுமில்லங்க, விபச்சாரம் செய்யக்கூடாது தெரியுமா இல்லையா? எந்த ஜமாத்துல விபச்சாரம் செய்யறவன் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு போடு போட்டாங்க? வட்டி வாங்குறவன் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதுன்னு எந்த ஜமாத்துல போடு போட்டாங்க? சினிமாவுக்கு போறவன் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதுன்னு போடு போட்டாங்களா? இல்ல. வப்பாட்டி வச்சுக்கிறாங்க ஊருக்குள்ள, அவன் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதுன்னு போடு போட்டாங்களா? முத்தவள்ளியா இருந்து பள்ளிவாசலை சுருட்டிட்டு நீக்கப்பட்டிருப்பானே, அவன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது ஏதாவது போடு போட்டாங்களா? இல்ல. எதுக்கு போடு போடுறாங்க? அப்ப மார்க்கத்தை காப்பாத்துறதுக்கு இந்த போர்டு இல்ல. நீங்க ஆதிக்கத்தை உடைச்சிருவீங்க. நீங்க அந்த மக்களை வென்றெடுத்தீர்களே ஆனால் கணக்கு கேட்பீங்க, கரெக்டா இருக்கணும்பீங்க, தொழுவுறவன் நிர்வாகியா இருக்கணும்பீங்க, வரதட்சணை வாங்கினா நிர்வாகி இருக்க கூடாதும்பீங்க, தண்ணி அடிக்கிறவன் நிர்வாகி இருக்க கூடாதும்பீங்க. நீங்க அடிமடியில கை வைப்பீங்கிறதுனாலதான் உங்களை மட்டும் எதிர்க்கிறான். பேர் இஸ்லாம். அவன் இப்ராஹிம் நபி பேருக்கு தான் எதிர்த்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தவனு ஏன் சொல்லி எதிர்த்தான்? இப்ராஹிம் நபி மார்க்கத்துக்கு எதிராக போறாரு, இப்ராஹிம் நபி மார்க்கத்தை சொல்ல வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் எப்படி மக்களுக்கு உசுப்பி விட்டான்? இப்ராஹிம் நபிக்கு எதிராக இவர் கச்சை கட்டுறாரு, விடாத. அதே மாதிரி இப்ப என்ன பண்றான்? ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நம்ம வர்ற மாதிரி அப்படி சித்திரத்தை உண்டாக்கி இவங்க பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது. இந்த அஜர்த்துமார்கள் தான் எதிர்க்கிறாங்களே, மார்க்கத்துக்கு எதிர்க்கிறாங்க. எதிர்க்கட்டும், நம்ம எப்ப உங்களை மனசார ஏத்துக்கலாம் தெரியுமா? எல்லா தீமைகளையும் எதிர்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த கொள்கையும் ஏதோ அவங்க தீமைன்னு கருதி கொண்டு எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கலாமான்னு பார்த்தா நினைக்க முடியாது. ஏன்? இந்த உலமாக்களே எல்லா தீமையும் செய்கிறார்கள். நீங்க தான் தீமையை எதிர்க்க போறீங்களா? அப்ப வரதட்சணைக்கு பாத்தியா ஓதக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க, வரதட்சணை வாங்குற உலமா இருக்கிறாங்க. கடையநல்லூர்ல இருக்காரு ஆலிம் சாக்கு தண்ணி ரேட் இருக்கா? கேளுங்க. ஆலிம் சாக்கள் பெருத்த ஊர் உங்க ஊரு, நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க. உலமாவுக்கு ரேட் இருக்குங்க. வரதட்சணை தறி வேலை செஞ்சாண்ட அவனுக்கு ஒரு ரேட்டு, வெளிநாட்டு மாப்பிளைக்கு ஒரு ரேட்டு, அஜர்த்துக்குன்னு ஒரு ரேட்டே இருக்கிறது. ரேட்டு நிர்ணயிச்சுட்டு வாங்குற அளவுக்கு திருநெல்வேலி, மேலப்பாளையம், கடையநல்லூர் என்று உலமாக்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த உலமா எதிர்க்கிறதா இருந்தாலும் என்னன்னு கேட்டா பாக்குறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறாங்க இவங்க. அதுல வந்துகிட்டு ஆதாரங்கள்னு சொல்லி கொடுக்குறாங்க. விட்டு அடிக்கலுமா? அப்புறமேலு தொழுகிற முடிச்சு பாங்கு சொன்னவன வெளியேறி போயிருவான். தொழுது முடிச்சவனு படுத்துக்குவான் பள்ளியாசல். அவன்லாம் வரலாம் பள்ளியாசலுக்கு. பள்ளியாசலுக்கு யாரு வரலாம்னு கேட்டா பாங்கு சொன்ன வெளியே போயிட்டு தொழுத முடிச்சு மறுபடி சத்திரமா பயன்படுத்துறான அவனெல்லாம் வரலாம் பள்ளியாசலுக்கு. யாரு மட்டும் வரக்கூடாது? நீங்க மட்டும் தான் வரக்கூடாது. ஏன்? நீங்க நபிமார்கள் எதிர்த்த மாதிரி இந்த மாதிரி அடக்குமுறை, ஆதிக்கம், ஊழல், லஞ்சம், அநியாயம் இதெல்லாம் ஜமாத்தின் பேர்ல இருக்கக்கூடாது என்று எதிர்க்கிறீர்கள். நபிகள் நாயகத்தை எதிர்த்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் எதிர்ப்பு சந்திக்கிறீர்கள். உங்க ஊர்ல வித்தியாசமான ஊரா இருக்கு, மற்ற ஊராச்சும் பரவாயில்லைங்க. அதாவது கொள்கைகளோட ஏத்துக்குறாங்க. உங்க ஊர்ல ஒருத்தர் கொடுத்திருக்காரு இப்படி ஒரு அஜர்த்து, ஒரு மௌலவி ஒருத்தர், அவர் டவுன் காஜி அவர் இருக்கிறாராம். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இஸ்லாத்திலேயே உயர்வு தாழ்வு இருக்கிறது. இஸ்லாத்துல என்ன இருக்குதான்? அவங்க உயர்ந்த ஜாதியா, அவங்க காஜிமாருங்கிற பரம்பரையில் உள்ளவங்களாம். நாங்க உயர்ந்த ஜாதிக்காரர்கள், மற்றவங்களாம் மட்டம். நாங்க மட்டும்தான் முதல் வரிசையில நிற்போம், நாங்க மட்டும்தான் தொழுகை நடத்துவோம்,
வேற யாரும் தொழுகை நடத்த முடியாது என்றெல்லாம் சொல்லி அதை காலாகாலம் நியாயப்படுத்தி கொண்டு வந்தவர்கள் அதை மார்க்க ரீதியாக ஆதாரம் காட்டுவதற்காக வேண்டி இஸ்லாத்தில் இது உண்டு. இனங்கிறது வேற, குலம் வேற. இனவெறிதான் இஸ்லாத்துல கூடாது, குலவெறி கூடுமா? குலத்தின் பெயரால வந்துகிட்டு கோத்திரத்தின் பெயரால என்ன கட்டிக்கலாமா? உயர்வு தாழ்வெல்லாம் கற்பிச்சுக்கலாம் என்று சொல்லி பிரசுரம் போடுகிற அளவுக்கு, நோட்டீஸ் போடுகிற அளவுக்கு அந்த குலப்பெருமையை தாங்கி பிடிக்கிற காட்சி எங்கேயும் நான் பார்க்கல. உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த பள்ளிவாசல்லையும், உலகத்திலே மகா கேடுகட்ட கொள்கை கொண்டிருக்கிறவர்களுடைய பள்ளிவாசல்லையும் இப்படி ஒரு கொடுமை பார்க்கலாம். எப்படி ஒரு கொடுமை? இந்த முதல் வரிசையில நான் தான் நிற்பேன், வேற ஒருத்தன் வந்தா தூக்கி தெருவில் அள்ளி போடுவேன். காஜியை சேர்ந்த ஒருத்தர் வரல என்றால் அந்த அவர் வர்ற வரைக்கும் 1 மணி நேரம் ஆனாலும் முன்னாடி வந்தவன் தொழுகை நடத்த கூடாது, நாங்க மட்டும்தான் இமாமத்து செய்யறதுக்கு தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு பள்ளி உலகத்தில் உலகத்திலேயே இருக்கிறது என்று சொன்னால் அது மதுரையில் இருக்கிறது. ஜனாதிபதி, இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் குடியரசுத் தலைவர்ங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட டெல்லி ஜும்மா மசூதிக்கு பெருநாள் தொழ வந்தார்களேயானால், தாமதமா வந்தார்களேயானால் கொட்டுகிற வெயில்ல தெருவில் நிக்கணும் நின்றார்கள். கொட்டுகிற வெயில்ல வந்தவன் தான் முதல்ல, இரண்டாவது வந்தவன் இரண்டாவது. இங்க பரிவட்டம் கட்டுற வேலை கிடையாது, எந்த பள்ளியிலும் கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த பள்ளி வாசலிலும் முதல்ல வந்தவனுக்கு முதலிடம், பிந்தி வந்தவனுக்கு பிந்திய இடம் என்று இருக்கிறே தவிர இந்த குலத்துக்காரனுக்கு முதலிடம், இந்த குலத்துக்காரனுக்கு இரண்டாவது இடம் சொல்லி உலகத்தில் எந்த பள்ளியிலையும் கிடையாது. நான் என் சொந்த காசை போட்டு ஒரு பள்ளி வாசலை கட்டினாலும் அதுல கூட எனக்கு அதான் உரிமை. என்னுடைய சொந்த பணத்தை போட்டு நான் ஒரு 10 கோடிக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டினாலும் பள்ளிவாசல் என்று அல்லாஹ்வுக்கு ஆக்கின பிறகு வந்தா தான் நான் முத வரிசையில் உட்கார முடியும். தாமதமா வந்தால் நான் தெருவில் தான் நிக்க முடியும். இந்த நாட்டினுடைய எத்தனையோ பள்ளிவாசல்கள்ல மந்திரி மஜீது தொழ வந்திருக்கிறார், தாமதமா வந்தால் கடைசி வரிசையில் தான் நின்றிருக்கிறார். ரஹ்மான் கான் மந்திரியா இருந்த ரஹ்மான் கான் தொழ வந்திருக்கிறார், கடைசியா தான் தொழுவார், லேட்டா வந்தாரையானால். சாதிக்கு பாட்சா சில ஜும்மாக்களில் தொழ வந்திருக்கிறார், தாமதமா முதல்ல வந்தால் தான் முதல் வரிசை, தாமதமா வந்தா அவருக்கு அவர் எந்த காரியா இருக்கு அந்த இடத்துல சாதிக்கு பாட்சா நின்று இருக்கிறார். அன்வர் ராஜாவை அந்த நிலையில நம்ம நிப்பாட்டணும், முகமது ஆசிஃபையும் அந்த கதியில நிப்பாட்டி இருக்கிறோம். இந்த நாட்டில் மந்திரி பதவி வகித்த எவரா இருந்தாலும் சரி பரிவட்டம் கட்டல, முதல் வரிசையில நிப்பாட்டல, எந்த ஒரு மரியாதை கொடுக்கவில்லை. இது பிரமிச்சான், உலகமே பார்க்கிறான், என்னடா மார்க்கம் இது, இவ்வளவு சமத்துவமா இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஆளு பரிவட்டம் கட்டி தனியா கொண்டு விட்டுருவாங்கல, அது கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. ஜனாதிபதி திருவள்ளி பாட்டி போடுறாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா இஸ்லாத்துக்கு வந்து, அல்லது கிருஷ்ணா இஸ்லாத்துக்கு வந்து, சந்திரபாபு நாயுடு இஸ்லாத்துக்கு வந்து பள்ளிவாசலுக்கு வந்தாலும் அவருக்கு அதான் கேது. வாஜ்பாயே இஸ்லாத்துக்கு வந்தாலும் சரிதான். ஏன் வரக்கூடாதா? வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது? வரலாம். அப்பாஸ் வந்திருக்கும் போது, அபு சுஃபியான் வந்திருக்கும் போது ஏன் வாஜ்பாய் வர மாட்டார்? வரலாம். அவர் அல்லாஹ் நினைத்தால் அவருக்கு அல்லா நேர்வழி காட்டலாம். வாஜ்பாய் இஸ்லாத்துக்கு வந்தால் கூட, பிரதமராக இருந்து கொண்டு வந்தால் கூட அவர் முதல் வரிசையில் நிக்க விரும்பினாரையானால் நம்மளுக்கெல்லாம் முந்தைய அவர் 1 மணி நேரத்துக்கு முந்தி வந்து வரிசையில் உட்காரணுமே தவிர, லேட்டா வந்தார்னா காலியா இருக்கிற இடத்துல உட்காரணுமே தவிர பிரதமரே வந்து விட்டார், அது இல்லாத ஒரு சமுதாயம். ஒரு சமுதாயம் தான் எவனுக்கு வகை வைக்காது. அல்லாஹ்வுக்கு முன்னால் அனைவரும் சமம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை பார்த்து பார்த்து கூட்டம் கூட்டமாக மக்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு கேடு விளைவிக்கிற விதமாக இங்கே ஒரு ஆதிக்கம், இங்க ஒரு சித்தாந்தம், இங்க ஒரு கொள்கை. என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த குலம் இருக்கிறதே அதுவே சிறந்த குலம், பனு ஹாஷிம் குலம். அந்த குலத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்திருக்கிறார்கள், உயர்ந்த குலம். அது என்னமோ உண்மைதான். இறை தூதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பாடுபட ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதை மேலேருந்து அடிச்சா தான் கேட்பானுவோம். நானே ஒரு தலித்தா இருக்கேன்னு வைங்க, தலித்து விடுதலைக்கு நான் கத்தனேன்னு சொன்னா போடான்னு போயிருவான். ஏய் மேப்படியா தலித்து தானே, அதுக்கு தான் கத்தனான்றான். நான் தலித்தா இல்லாம தலித்துக்கு உரிமை விடுறான்னு கேட்கும் பொழுதுதான் என்னை சேர்ந்தவன்ல தலையில் தட்டையலும்.
அதுக்காக வேண்டி அல்லாஹ் அப்படித்தான் தேர்ந்தெடுப்பான். அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர்களை அல்லாஹ் விடுவிக்க நினைக்கும் பொழுது அடக்குமுறை செய்கிற சமுதாயத்தில் ஒரு ஆள் கலப்பான். யார் உயர்ந்தவர் நினைக்கிறாரோ, யார் அந்தஸ்தோடு இருக்கிறார்களோ, யார் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்களோ, யார் அடக்குமுறை செய்கிறார்களோ, அங்கிருந்து ஒரு ஆளை பிடிச்சி இவர்களை விடுதலை செய்வார். அதுலதான் நன்மை இருக்கும், அதுதான் ஈர்க்கும், அதைத்தான் நம்புவார்கள். இல்லன்னா இவன் சுயநலம், இவனுக்கு பள்ளிவாசல் உடல்ல இல்ல, அதுக்காக வேண்டி இந்த ஆள் எதிர்க்கிறார்னு சொல்லி போடுவாங்க. அடே, அவருக்கு பள்ளிவாசல் அனுமதி இருக்குடா, அவர் கிட்ட வரைக்கும் வழிபாடு செய்வாரு, ஆனாலும் அவர் உனக்கு பேசுறாரா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் நம்பிக்கையை பெறுவாங்க. அதனால ஒடுக்கப்பட்டவர்கள் சேர்ந்தார்கள். அதனால உலகத்தில் இறைவன் தூதர்களை அனுப்பும் பொழுது, நான் ஹெர்குலிஸ் மன்னர் சொன்னேன், அபு சுஃபியான் விசாரிக்கிறாரு, அப்ப கூட அதான் சொல்றாரு, நல்ல பாரம்பரியத்தில் உள்ளவர்களைத்தான் அல்லாஹ் தூதரா தேர்ந்தெடுப்பான், நல்ல செல்வா கூட இருக்கணும். ஏன்னா தானே புறம்போக்க பிடிச்சி தேர்ந்தெடுத்தா அதை காட்டி மறுத்து விடுவாங்கல்ல. சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்க வேண்டும், அந்த சமூக அந்தஸ்து பார்த்து அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் என்பது உண்மை. அதுக்காகத்தான் பனு ஹாஷிம் என்பது சமூகத்தில் அந்தஸ்து இருந்தது என்பதற்காக தேர்ந்தெடுத்தானே தவிர அந்த குலம் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து பெற்றதா? குலத்தின் அடிப்படையில் அல்லாஹ்ட்ட அந்தஸ்து இருக்குதா? இல்ல. பனு ஹாஷிம் உயர்ந்த குலம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, அபூ லஹப் எந்த குலம்? அபூ லஹப் யாருன்னு கேட்டேன். தப்பத்தியதா அபூ லஹப் வருது, அந்த அபூ லஹப் யாரு? பனு ஹாஷிம் தான். ஹாஷிம் தான் யாருன்னு விளங்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா, எல்லாருக்கும் தெரியும். அப்துல்லாவுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய தகப்பனார் தான் ஹாஷிம். ஹாஷிம் குலம் தான் அவருடைய புள்ள குட்டிகள். அப்ப ஹாஷிமுடைய மகன் தான் யாரு? அபூ லஹப்ங்க, அப்துல் முத்தலிபுடைய மகன். ஹாஷிமுடைய மகன் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் தான் அபூ லஹப். அப்துல் முத்தலிபுடைய மகன் தான் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா. அப்துல் முத்தலிபுடைய மகன் தான் அபூ சுஃபியானுடைய தகப்பன் ஹர்புங்கிறவர். அவரும் ரசூலுல்லாஹ்வுடைய பனு ஹாஷிமை சேர்ந்தவர் தான். ரசூலுல்லாஹ்வுடைய அதே குடும்பத்தில் உள்ளவர் தான் ஹம்சாங்கிறவரும், அப்பாஸ்ங்கிற அதுல உள்ளவர் தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் எந்த குலத்தில் உள்ளவரோ அந்த குலத்தில தான் அபூ லஹப் பிறந்தான். பனு ஹாஷிம் உயர்ந்த குலமா இருந்தால் அபூ லஹப் உயர்ந்த குலமா? அப்ப பனு ஹாஷிம் என்ன, அந்த சமூகத்தில் அவர்கள் அந்தஸ்து பெற்றிருந்தார்கள். அந்தஸ்து பெற்றவர்களை வைத்து அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தால் ஈடுபடும். இப்ப தானம் தர்மம் செய்யறத பத்தி பிச்சைக்காரன் பேசினான்னு வைங்களேன், அவன் வாங்குறதுக்கு பேசுறான்னு சொல்லிவிடுவீங்க. ஒரு கோடீஸ்வரன் மேல ஏறி ஏழைக்கு உதவுங்கன்னு சொன்னா இவன் வாங்குறதுக்கு பேசல, ஒரு கோடீஸ்வரனா இருந்து கொண்டு தான தர்மம் செய்யுங்க பேசினா இவன் தனக்கு கேட்கல நம்பணும். அந்த நம்பிக்கை இறை தூதர்களுக்கு வரணும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அவர்கள் எதை பேசுகிறார்களோ அது அவர்களுடைய பாதிப்புக்காக பேசவில்லை, அவர் ஒடுக்கப்பட்டதற்காக பேசவில்லை, மற்றவர்கள் ஒடுக்கப்பட்டதற்காக பேசுகிறார் என்று காட்டுவதற்காக அவங்க உயர்வாக கருதுகிற குலத்திலிருந்து கொண்டு வந்தானே தவிர குலத்துக்கு சிறப்பு என்பதற்காக கிடையாது. அப்படி இருக்குமையானால் ஆசருடைய மகன் இப்ராஹிம். இப்ராஹிம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இறை தூதர்களை உயர்ந்த நிலையில் வைத்து அல்லாஹ் போற்றுகிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு பிறக்கிறாங்க என்று கேட்டா ஆசர்ங்கிறவருக்கு பிறக்கிறாங்க. ஆசர் யார்? உயர்ந்த குலமா? அவர் மகா மட்டமான ஒரு கொள்கையில் உள்ளவராக இருக்கிறாரு. அவருக்கு பிறந்த இப்ராஹிம் உயர்ந்தவரா இருக்கிறாரு, வாப்பா உயர்ந்தவரா இல்ல, நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவாருங்கிறாங்க. இப்ராஹிமுடைய தகப்பனா இருந்தும் குலத்தினால ஒண்ணுமே புண்ணியம் கிடையாது. அதே மாதிரி நூஹ் நபிக்கு மகனா ஒருத்தர் இருந்தான், நபியுடைய சொல்ல கேட்கல, உங்களெல்லாம் 14 நூற்றாண்டுக்கு முந்தி வாரிசான். நூஹ் நபியுடைய மகன் நேரடி வாரிசு, 14 நூற்றாண்டு வாரிசு இல்ல. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுன்னு சொல்றால உங்களெல்லாம் 14 நூற்றாண்டு ஆயிடுச்சு. அதுல இத்தனை சதவீதம் போய் உண்மை ஆராய்ஞ்சோம்னா ஒண்ணு நிக்காது, அது வேற விஷயம். ஆனால் நூஹ் நபியுடைய மகன் நெசமாவே மகன், மகனுக்கு அத்தா பேசுறாரு, யா அல்லாஹ் இன்னபடி மின்னஹலி, என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவனாச்சே, அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்றாரு. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல. யார் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல? யார் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நூஹ் நபி கொள்கையை, அவருக்கு பிறந்த மகனா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில அவன் நூஹ் நபி குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. முடிஞ்சு வச்சா கதை. அப்ப நூஹ் நபி மகன் நூஹ் நபி குடும்பம் இல்லைன்னா நீ யார்? நபிகள் நாயகம் எந்த ஜாதி இன வேற்றுமையை ஒழிக்க வந்தாங்களோ
அதை நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய நீ யார் கேட்டா ஹதீஸ்ல இருக்கிறது. என்ன ஹதீஸ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், குன்து புஇஸ்து மின் கைரி குரூனி பனி ஆதம் கர்ணம் ஃபகர்ணன். ஆதமுடைய மக்களிலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிறந்த சமுதாயத்தில் இருந்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் கடைசி அனுப்பப்பட்டனே அதுவும் சிறந்த குலம் தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னு புகாரிங்கிற ஹதீஸ் நூலை போட்டு அவர்கள் ஒரு நோட்டீஸ் போட்டுக்கிறார். அது இஸ்லாத்துல உண்டு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, நானே உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் அப்படின்ட்டாங்க, அதனால உயர்ந்த குலம் ஒன்று இருக்குது வாதிடுறாங்க. ஆனால் இப்படி வாதிடக்கூடியவர்கள், ஹதீஸை வச்சு வாதிடக்கூடியவர்கள் அதுல பயன்படுத்துற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தார்கள் வாத மாட்டாங்க. அதுல என்ன வருதுன்னு கேட்டா குருணன் கர்ணன் ஃபகர்ணன் வருது. கர்ணுங்கிற வார்த்தை அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்ணி என்று சொன்னால் ஜாதி அடிப்படையில் உள்ள உயர்வை குறிக்கிற சொல் இல்லை, அந்த காலத்தில் உயர்வாக கருதப்பட்டவர்கள் தான் அர்த்தம். ஒரு கர்ணி என்று சொன்னால் ஒரு 100 வருஷத்துக்குள் வாழக்கூடிய ஒரு சமுதாயம், 50 வருஷத்துக்குள் வாழக்கூடிய ஒரு சமுதாயம். இப்ப நம்ம வாழ்றோம்னு வைங்களேன், இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலம் ஒரு 100 வருஷம் முடிஞ்சு போயிரும்ல, 100 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியவர்கள் ஒரு கர்ணம், ஒரு காலகட்டம். ஒரு காலகட்டத்தில் சிறந்தவர்களாக இருப்பவர்கள் அந்த வாசகம் வருது, நிரந்தரமா சிறந்தவர்கள் வரல. என்னை இறைவன் தூதராக அனுப்பும் பொழுது என் காலத்தில் யார் சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்களோ அங்கிருந்து என்னையே தேர்ந்தெடுப்பான். இப்ராஹிம் நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் காலத்தில் யார் உயர்ந்த குலமாக கருதப்படுவார்களோ அவர்களிலிருந்து தேர்ந்தெடுப்பான். அப்ப அந்த காலத்தில் மதிப்புமிக்கவர்கள் தான் கர்ணி என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தவிர அந்த ஃபத்ஹுல் பாரிங்கிற புகாரில் இருக்கின்ற ஹதீஸ்ங்க, இதனுடைய விரிவுரை நூல் ஃபத்ஹுல் பாரி. ஃபத்ஹுல் பாரியில அழகா விளக்குறாரு. கர்ணி என்று சொன்னால் 10 வருஷம் வரைக்கும் உள்ள ஒரு சமுதாயம், 20 வருஷம் வரைக்கும் உள்ள சமுதாயம், 30 வருஷம் வரைக்கும் உள்ள சமுதாயம் என்று 11 கருத்து சொல்றாங்க. ஆக அதிகபட்சமா போனீங்கன்னா ஒரு 120 வருஷ காலம் வாழ்றவங்க தவிர வேற கருத்து கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய காலத்தில் யார் சிறந்த மக்கள் என்று மற்றவர்களால் மதிக்கப்படுகிறார்களோ அந்த குலத்தில் நான் பிறந்திருக்கிறேன். காரணம் அவர் முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய தொடர்ச்சி காலாகாலத்துக்கும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அர்த்தத்தை அது தராது. இதை விளங்காம என்ன செய்யறாங்க கேட்டா, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் தன்னை சிறந்த குலம் தாங்க, சிறந்த குலம் என்று சொன்னார்களே, ஆனால் அதுல ஆதாரம் மேல ஆதாரம். குறைஷி இருக்காங்க பாருங்க, குறைஷி கூட்டத்தோட மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். குறைஷிங்கிற அந்த ஜாதி, குறைஷி என்ற ஜாதியோட தான் கல்யாணம் பண்ணணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க. இதை சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வா மகாலஹு மினன் நார். யார் ஒருத்தன் என் பேர்ல இட்டு கட்டுகிறானோ அவன் நரகத்தை செல்லட்டும். குறைஷி கூட்டம் குறைஷி கூட்டத்தோட சம்பந்தப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே கிடையாது. ஹாக்கிம் என்ற நூல்ல இருக்குன்னு தைரியமா புழுகி இருக்கிறார்கள், சொல்ல கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மாமி மகள் ஜைனபை, குறைஷி தான் அவனு, மாமி மகள் தான் குறைஷி தானே, ஒரே ஜாதி தானே, தன்னுடைய மாமி மகள் ஜைனபை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? அடிமை செய்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் குறைஷி இல்ல, வெளியூர்ல இருந்து விற்கப்பட்டவர், அடிமை வம்சம். அடிமை வம்சத்தை சேர்ந்த ஜெயிதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மாமி மகள் ஜைனப கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே தவிர குறைஷிக்கு தான், ஹாசிமிக்கு தான் என்ற அந்த ஜாதி வேற்றுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலம் உருவாக்குனதே கிடையாது. அதனால ஜாதி குலம் இது மாதிரி வேறுபாடுகளை எல்லாம் வேரோட கிள்ளி எரிஞ்ச ஒரு மார்க்கத்தில் இந்த சித்தாந்தத்தை அவர்கள் அல்லாஹ் எந்த தண்டனையை சித்தப்படுத்தினானே தெரியல. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிமுக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம் இவர்களுக்கு புரியல. நாங்க குலத்திலே சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அவங்க இருமாப்போரை தூக்கி எறியணும். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்டெடுக்கணும், அதற்காக சில பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது இன்னொரு ஹதீஸ், அவங்க சொன்ன ஹதீஸ் எல்லாம் சொன்னா தான் உங்களுக்கு விளங்கும். என்ன பண்றாங்கடா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்துக்கு ஜக்காத்தை ஹராமாக்கிட்டானா, அது மட்டும் உண்மை, உள்ளே சொல்லி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சமா இருந்தார்களே ஆனால் அவங்க ஜக்காத்து வாங்கக்கூடாது, அரசாங்கத்துடைய பைத்துல் மால் நிதியில இருந்து உதவி வாங்கிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அது எதுக்கு தடுத்தாங்க?
அவங்களுடைய பேரை பயன்படுத்தி பணம் பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி என்னுடைய குடும்பத்தார் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது ஒண்ணு மட்டும்தான் அவங்க சொன்னதுல உண்மையே தவிர மற்றபடி எதுவும் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்படி பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் வம்சத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்படி சிறந்தவங்களா இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் வம்சத்துக்கு வந்தா எல்லாமே 100% வெற்றி பெற்றோம். அது கிடையாது. அப்படி வறுமையானால் அல்லாஹ்வுடைய கலீல்னு சொல்றான இப்ராஹிம், அவங்க வாப்பா நல்லவரா இருந்திருப்பார், நூஹ் நபி மகன் நல்லவரா இருந்திருப்பாங்க, லூத் நபி நூஹ் நபியுடைய மனைவிமார்கள் நல்லவங்களா இருந்திருப்பாங்க. அப்படி எல்லாம் எந்த ஒரு சட்ட திட்டமும் கிடையாது என்பதை நினைக்கிறேன் விளங்கிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பெண்களுக்கு அவர்களுக்கு பொருத்தமானவர்களுக்கு மட்டும்தான் திருமணம் செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ற ஒரு ஹதீஸ் எடுத்து எழுதிருக்காங்களாம். பொருத்தம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் சமமா, பொருத்தமானவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முதலில் பொய்யான செய்தி, பலவீனமான செய்தி. சரின்னு வச்சுக்கிட்டா கூட பொருத்தனா என்ன, பொருத்தனா என்னன்னு இருக்கிறேன். ஒரு நம்மளே ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறதா கண்டவனை கட்டி கொடுத்துருவீங்களா? சம்பாதிப்பானா, சோறு போடுவானா, அது தகுதி இருக்குதா, கடைசி காப்பாத்துவானா? அதான் பொருத்தம். பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னா இந்த ஜாதிக்கு இந்த ஜாதி, இந்த ஜாதிக்கு இந்த ஜாதினா இருக்குது. முதல் செய்தி சரியான செய்தி இல்ல, இது மாதிரியான ஹதீசுகளை போட்டுக்கிட்டு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்படி எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பிரசுரத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் மனிதர்களை 2 பிரிவாக பிரிச்சான். ஒரு பிரிவு சிறந்த பிரிவு, ஒரு பிரிவு மட்டமான பிரிவு. என்னைய சிறந்த பிரிவுல அல்லாஹ் ஆக்கி விட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பைஹக்கில இருக்குன்னு போட்டிருக்காங்க. பைஹக்கில ஒரு அதிசயம் கிடையாது. பைஹக்கி இப்ராஹிம் தெரியாச்சு, பைஹக்கில கிடையாது. அவருடைய தலாயில் நுபுவால இருக்குன்னு ஒரு கிதாபை போட்டிருக்காங்க. அது அறிவிப்பாளோட வெளியிடணும். பைஹக்கிங்கிற நூல்ல அவர்கள் போட்டுக்கிற அந்த செய்தி கிடையாது. இப்படி நிறைய பொய்களை போட்டுக்கொண்டு அவங்க இந்த இஸ்லாத்திலையும் ஜாதி இருக்குது, 14 நூற்றாண்டு இல்லாத ஒன்றை உண்டாக பார்க்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை எதிர்க்கிற காரணத்தினாலதான் நபிமார்களும் எதிர்க்கப்பட்டார்கள், நம்மளும் எதிர்க்கப்படுறோம். நீங்கள் உங்க தெருக்கல்ல பள்ளிக்கு வராத, தொலை வராத, அதை செய்யாத, இதை செய்யாதுன்னு எதிர்க்கிறான்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆதிக்கம் பறி போயிரும், அது காரணம். அடுத்து என்னன்னு கேட்டா, நபிமார்கள் எதிர்க்கப்பட்டதுக்கு அடுத்த காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஆதிக்க சக்தி இல்லாம அநியாயம் செய்யறது, ஊழல் பண்றது, லஞ்சம் வாங்குறது, கலப்படம் செய்யறது, நேர்மை இல்லாம இருக்கிறது, இதுகளை எல்லாம் தாட்சிணியம் பார்க்காம எதிர்த்தார்கள் நபிமார்கள். எதிர்ப்புல வளர்ந்துச்சுன்னு சொன்னா எடுத்துக்கொண்ட விஷயம் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. நன்மை எவனா எதிர்ப்பு வராதுங்க. ஒரு மனுஷன்ட்ட போய் உங்க தகப்பனாருக்கு உதவி செய்ய செய்வான், இல்லாட்டி போய்கிட்டே இருப்பான், உங்களை அடிக்க மாட்டான். அவன் செய்யற தப்ப குடிக்காதடா, நீ யாரா குடிக்காது சொல்றது, வட்டி வாங்காடா, நீ யாரா வட்டி, அப்ப நல்லது தொழுவிடான்னு சொன்னா உங்களை அடிக்க மாட்டான். செய்யற தப்ப போய் செய்யாதுன்னு சொன்னீங்க என்று சொன்னா அதை எதிர்ப்பான். அது கடுமையான எதிர்ப்பு நீங்க சந்திக்க வேண்டி வரும். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, தபலிக்கு மாதிரி நன்மையை ஏவிட்டு சுமர்க்க மாட்டேங்கிறீங்க. நன்மை எவ்வளவு என்ன சொல்லுவங்க, நோக்கு வைங்க, ஜக்காத்து கொடுங்கன்னு பேசுங்களேன், கொடுத்தா கொடுப்பான், கொடுக்காட்டி போயிட்டே இருப்பான், உங்களை அடிக்க மாட்டான். அதுக்காண்டு எப்பறம் ஜக்காத்து போய் சொல்ற அடிப்பானா? ஜக்காத்து கொடுன்னு சொன்னா விரும்பினா கொடுப்பான், விரும்ப அடி கொடுக்காம போயிடுவான், உங்களை அடிக்க மாட்டான். எல்லாரும் தொழுவுங்க, ஒவ்வொரு அஜரத்தும் வெள்ளிக்கிழமை பயான் பண்றாரு, தொழுவுங்க, அடிச்சான யாராச்சு? நன்மையை சொன்னா அடிக்க மாட்டாங்க. எதுக்கு அடிப்பான்னு கேட்டா, தீமைகளை எதிர்த்தால் அடிப்பான், தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தா அடிப்பான், உதைப்பான். குடிக்கிறவனை போய் குடிக்காதன்னா நேரடியா பாதிக்கப்படுறான். கலப்படம் பண்றவன் போய் கலப்படம் பண்ணாத, நேரடியா பாதிக்கப்படுறான். வட்டி வாங்குறவன் போய் வட்டி வாங்காத, அவன் உனக்கு அவன் நேரடியா பாதிக்கப்படுறான். அப்ப நபிமார்கள் எந்த வேலை எடுக்கிறாங்கன்னு கேட்டா, தீமையான காரியங்களை எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க. நீங்க வரலாற்றை புரட்டி பாத்தீங்கன்னா, சுவைப் நபி அவர் அல்லாஹ் ஒருத்தன் சொல்லி நிப்பாட்டிக்கல. அந்த சமூகத்தில் ஒரு தப்பு இருந்துச்சு. என்ன தப்பு? வியாபாரத்தில் மோசடி பண்ணுவான். அளவு நிறுவையில உள்ள வாங்குறதுக்கு ஒரு படிக்கல், விக்கிறதுக்கு ஒரு படிக்கல், வாங்குறதுக்கு ஒரு படி, விக்கிறதுக்கு ஒரு படி, அதுக்கு ஒரு தராசு, இதுக்கு ஒரு தராசு. இந்த மாதிரி அளவு நிறுவைகள்ல மோசடி செய்வான். அவர் போய் அதை கண்டிக்கிறார். அல்லாஹ் வணங்குன்னு சொல்றாரு. அடுத்து நம்ம யாக்கோமே உதுல்லா, அல்லாஹ் வணங்குங்கள் ஒரு பக்கம் சொல்றாரு. அவுஃபுல் கைல வல் மீசான், அளவு நிர்வகிகளை ஒழுங்கா நெருங்கப்பா, மோசடி செய்யாதீங்கப்பா. லா தபுகசுன் நாஸ் அஷ்யாஹும், மக்களுக்கு அவங்களுடைய பொருள்களை குறைச்சிடாதீங்கப்பா. இப்படி எல்லாம் நபிமார்கள் போய் என்ன செய்யறாங்க? சுவைப் நபி பேசுறாங்க. அப்ப வியாபாரத்தில் நேர்மை இல்லாமல் மோசடி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன், அவனை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் இவர் டேஞ்சரா வர்றாரு, இவர் நம்ம எப்படி வேணாலும் சம்பாரிச்சிட்டு போறோம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுறாரு, நாங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன,
நீ பாட்டு கடவுளை படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பியா, கட்டி வாங்காத, திருடாத. இப்ப இஸ்லாம் எல்லாத்தையும் சொல்லுதா இல்லையா? இன்றைக்கு எல்லாம் எதிர்க்கு. அமெரிக்கா எதிர்க்கிறான், ரஷ்யா எதிர்க்கிறான், பிரிட்டன் எதிர்க்கிறான், ஐரோப்பிய நாடுகள்லாம் ஏன் எதிர்க்குது? அவன் செய்யறதெல்லாம் நீங்க எதிர்க்கிறீங்க. ஆணு பொம்பளை அவுத்து போட்டு ஓடுங்கிறான், அட ஓடாதுன்னு சொல்றீங்க. குடிக்கிறது பேசணுங்கிறான், குடிக்காதான்னு சொல்றீங்க. ஏமாத்துறது பேசணுங்கிறான், ஏமாத்தன்னு சொல்றீங்க. அநியாயமா அடக்குமுறை செய்யாடான்னு இஸ்லாம் சொல்லுது, அவன் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப எல்லா விதமான அக்கிரமங்களையும் அயோக்கியத்தனங்களையும் பண்ணுகிறவர்களை இஸ்லாம் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு என்று எதிர்க்கிறது. கடுமையான முறையில் எதிர்த்து போறா. எந்த அளவுக்கு போராடுது? மர்ராமின்கும் முன்கரன் பல்யுகையிருக்கு பியதிஹி, தீமையை கண்டால் உங்கள் கையால் தடுங்கள். எந்த சமுதாயமும் கையால் தடுக்காது. நமக்கு என்னன்னு போயிட்டு இருப்பாங்க. எதிர்த்த வீட்டுல சண்டை நடக்குங்க, கீ வீட்டுல குடியிருப்பான், பேசாம இருப்பான். சண்டை நடக்குது என்னன்னு போய் கேட்போம், தடுப்போம். ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறாங்களே என்ன நியாயம் கேட்போம், கேட்க மாட்டான். ரோட்ல போட்டு அடிச்சுட்டு கேட்டுமே. ஒரு முஸ்லீம் அப்படி இருக்க முடியாது. முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி தப்பா இருக்கும். ரேஷன் கடையில போறீங்களா, 900 கிராம் போடுறானா, சட்டையை பிடிச்சு கேட்கண்டா, என்னடா அது, என்ன பண்ற நீ, 1 கிலோ காசு வாங்குறீல, எப்படி 900 தர்ற கேட்கணும். பள்ளிவாசல் பக்கத்தில் கல்லு கடை திறக்கிறானா, திறந்து வந்துட்டு போறீங்க, நம்மள குடிக்க போறோம், இருக்க முடியாது, தடுக்கணும். நீங்க ஒரு முஸ்லீமுடைய கடமை எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு உதாரணம் காட்டுறாங்க, கப்பல் உதாரணம் காட்டுறாங்க. கப்பல்ல என்ன செய்றீங்க, போயிட்டு இருக்கிறீங்க. கப்பல்ல மேத்தட்டு ஒண்ணு, கீத்தட்டு ஒண்ணு, மேல ஒரு ஃப்ளோர், கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கிறது. மேல தண்ணி இருக்குது, கீழே உள்ளவர்கள் மேல தண்ணி எடுக்கணும். அப்ப கீழே உள்ளவங்க யோசிக்கிறாங்க, இதுக்கு மேல ஏறிக்கிட்டு போகணும், கீழே ஒரு ஓட்டை போட்டா தண்ணி தன்னால வந்துட்டு போகுது, புலங்குறதுக்கு யூஸ் பண்ணிட்டு போறோம். கீழே இருந்து ஓட்டை போட்டா கடல்ல தான் போயிட்டு இருக்காங்க, கப்பல் போகுது இல்லைங்க. கப்பல்ல கீழே இப்படி சின்ன ஓட்டை போட்டோம்னா பைப்பு மாதிரி பிரிட்டு அடிக்க போகுது, அப்படி பிடிச்சிக்கிற போறோம்னு ஒரு கிறுக்கு தனமா முடிவு எடுக்கிறாங்க. மேல உள்ளவனுக்கு தெரியுது, தெரியுது ஓட்ட போட போறாங்க, அவங்க போஷன் அவங்க போட்டு போறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு இருந்தால், நான் சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படின்னு இருந்தார்களே ஆனால் கீழே உள்ளவன் மட்டும்தான் மூழ்கி போவானா? இல்ல, எல்லாரும் தான் மூழ்கி போவாங்க. அப்படித்தான் ஒரு தீமை நடக்கக்கூடிய நேரத்தில் அவன் தானே செய்யறான்னு பார்த்து கொண்டிருந்தா நீங்கள் மூழ்கிடுவீங்க. 25 குடிசைக்கு அப்பால தீ பிடிச்சி எரியுது, 25 குடிசை இருக்கு, நமக்கு என்ன இருந்தா 25வது நிமிஷத்துல நம்ம குடிசையும் போயிடும். 25 நிமிஷம் 25வது குடிசை எரியும் போது சும்மா இருந்தா 25 நிமிஷம் போதும்லங்க. ஒரு மண்டபத்தில் போய் ஹோமத்தை வளர்த்து தீ பிடிச்சு போச்சா இல்லையா? அந்த மக்கள் அப்பாவிகள் போயிட்டாங்க, மறைக்க பாக்குறாங்க. அநியாயக்காரர்கள் எதனால் தீ பிடிச்சுனா, லைட், அந்த வீடியோ பிளாஷ் போலீஸ்காரர் வளர்க்கிறார், வீடியோ கேமரா வச்சா அது பயங்கரமான பவர் உள்ளதா, என்ன பயங்கரமான, இதுக்கு மேலையா இந்த பார், அந்த டிவி கேமரால மாட்டின லைட்டை விட அது 500 வாட்ஸ். எவ்வளவு இது? 1000, 1 2 3 4 5000 வாட்ஸ். 5000 வாட்ஸ் லைட்டு துணிக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த துணிக்கும் 5000 வாட்ஸுக்கும் பக்கத்தில் ஒரு ஜான் தூரம் இல்ல, கிட்டத்தட்ட 6 மணி நேரமா எரியுது. சூடாகி ஸ்கிரீன் தீப்பிடிக்க காணாம், களை விடுறாங்க. மண்டபத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீயோடு விளையாடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீயோடு விளையாடாதீர்கள். படுக்கும் பொழுது கூட அடுப்பில் உள்ள தீயை அணைத்து விட்டு படுங்கள். எலி இழுத்துக் கொண்டு போய் குடிசைகளை கொளுத்துவிடும், நெருப்புல விளையாடாதீர்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன கட்டளை. எதனால அங்க தீ பிடிச்சது? கேமராவில் பிடிச்சா அந்த வினாய்க்கு நாம அணைத்துவிட முடியும். நடந்தது என்னன்னு உலகத்துக்கு தெரியும். அந்த தீமையை தடுக்க வக்கில்லாமல் மண்டபத்தில் வந்துகிட்டு எண்ணெயை ஊத்திக்கிட்டு தீயை எரிச்சு ஹோமம் வளர்க்கிறாங்க. அது பயங்கரமா பரவுது, கண்ணு மண்ணு தெரியல யாருக்குமே. தீ பிடிச்சது ரொம்ப தான் தெரியுது, புகை வளர்த்து விட்டுட்டு அப்ப பத்திக்கிட்டதுனால அணைக்க முடியல. ஏதோ ஹோமத்துடைய புகை நினைச்சுக்கிறாங்க மட்டும் பேரும், இல்லாட்டி அப்போ ஸ்டார்டிங்ல அணைச்சிருப்பானுவோம். நடந்த கதை இதுதான். ஹோமம் வளர்த்ததுல எரிஞ்ச உடனே பார்த்தாங்க, இது தப்பாச்சு, இத கண்டிக்கணும், இது மாதிரி யாரும் ஹோமம் வளர்க்க கூடாது, நெருப்புல விளையாடுறது குற்றம். ரோட்ல வச்சுக்கிட்டு ஜார்ஜ் புஷ் கொண்டாந்து தீ வச்சு கொளுத்துனா பிடிக்கிறியா இல்லையா? ரோட்ல ஜார்ஜ் புஷ் மாதிரி ஒரு கொடும்பாவையை செஞ்சுக்கிட்டு தீய வச்சு கொளுத்துனா இந்த தீ எப்படி வைக்கலாம்? இந்த தீ பக்கத்து வீட்டுல பரவுனா என்ன ஆகும், அங்க பரவுனா என்ன ஆகும் சொல்றியா இல்லையா? அப்ப பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல நெருப்பு யூஸ் பண்ணுவதற்கு ஒரு வகை வேணும். எப்படி நெருப்பு கொண்டு அந்த உயிர் வருமா? யாருப்பா இதை மீட்டு தர்றது?
இதை மூடி மறைச்சுக்கிட்டு நாளைக்கு ஒன்று நடக்க பாக்குறீங்களா? இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு வக்கீல் இல்லாம மறைக்க பாக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் இஸ்லாம் பண்ணாது. தப்புன்னா தப்பு தான். யார் செஞ்சாலும் தப்பு தான். முஸ்லீம் செஞ்சாலும் தப்பு தான், முஸ்லீம் இல்லாத செஞ்சாலும் தப்பு தான். தப்பான காரியத்தை எவரும் பண்ணாத அப்படி என்று சொல்லி எல்லாம் மூடி பூசி மூல ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி வருது பாக்குறோம் கண்ணால. ஒரு வருஷம் பண்டிகை வருது தீபாவளி. இந்து மதத்துல பட்டாசு வைக்கிறேன் இருக்க. இந்து மதத்துல இது லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு. அந்த காலத்துல கிடையாது. தீபத்தையே தீய வெளிச்சமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தீப ஒளி தான் தீபாவளிங்கிறது. விடிய போட்டு குடிசையெல்லாம் குளிச்சு நாசமாகுது. 10 பேர் மண்டையை போட்டுறான். அந்த காலமெல்லாம் சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து குடிசை கட்டிருப்பான். அது எரிஞ்சு போகுது. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர மாட்டாங்க. என்னப்பா இது யார் செஞ்ச? முஸ்லீம் செய்யட்டுமாப்பா? இங்க யாரு செய்யறான்னு நீங்க பாக்குற? இந்துவே செய்யட்டுமே, கிறிஸ்துவே செய்யட்டுமே, ஒரு முஸ்லீமே பெருநாளைக்கு செய்யட்டும், ஒரு கிறிஸ்துவனே கிறிஸ்துமஸுக்கு செய்யட்டும். இது கேடா இல்லையா? கேடு வரக்கூடியதை யாரும் செய்யாதுப்பா. அதானங்க நியாயம். அதே நேரத்தில் இங்க காஜி மார்த்தூர்ல பண்ணி பார்த்தோமா இல்லையா? என்ன பார்த்தோம்? ரேஸ் பெருநாள் அன்னைக்குன்னு சொல்லி ரேஸ் சொல்லி இதான் இஸ்லாத்துல பெருநாள் கொண்டாட்டமா? உனக்கு நீ கேடு விளைத்துக் கொள்ளக்கூடாது, அடுத்தவனும் கேடு விளைக்க கூடாது. உனக்கு நீயே கேடு எடுத்து கொண்டு கம்பத்துல மோதி அந்த உயிர் போயிடுச்சப்பா. அது யார் திருப்பி தருவா? ஒரு முஸ்லீம் என்பவன் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிகி வயதிகி, தன்னுடைய கையாலும் நாவாலும் அடுத்தவருக்கு தொல்லை தராதவன் எவனோ அவன் தான் முஸ்லீம். முஸ்லீம் யார் என்றால் உன்னுடைய நாவினால் அடுத்தவனுக்கு தொல்லை இருக்கக்கூடாது, உன்னுடைய கையினால் அடுத்தவனுக்கு தொல்லை இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம முஸ்லீம் செய்யற இந்த ரேசு கிறுக்கையும் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் மற்றவங்க செய்ய கண்டிக்கிறோம். தப்பு செய்யற யார் செஞ்சாலும் தண்டனைக்கு உட்படுத்துங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த தீமைகளை எல்லா விதமான தீமைகளையும் தாட்சணியம் இல்லாம தயவு பார்க்காம அடிச்சு நொறுக்கு என்று இஸ்லாம் சொல்லுகிற காரணத்தினால் குடிக்கிறானா எடுத்து பேசு. அரசாங்கம் தப்பு செய்யுதா தப்பு தப்புன்னு சொல்லு, லஞ்சத்தை லஞ்சம் சொல்லு, ஊழல ஊழல் சொல்லு, பொய்ய பொய்ய மெய்ய மெய்யன்னு சொல்லு. வளையாதே, காம்ப்ரமைஸ் பண்ணாதே, ஆள் பார்த்துக்கிட்டு பூசி மொழுவாதே. இப்படியெல்லாம் ஒரு வழிய இறை தூதர்கள் சொன்ன காரணத்தினாலதான் அவங்களே எதிர்க்கப்பட்டாங்க. இதை நீங்க சொன்னால் நம்ம எதிர்க்கிற காரணம் என்ன? பள்ளிவாசல் போய் தொழுவுறதுல பெரிய நெஞ்சில கையை கட்டணும்னு அவனுக்கு பெரிய இடி விழுந்துருமா? அதெல்லாம் கிடையாது. மௌன கல்யாணம் வச்சிருப்பான், முத்தவள்ளி 2 லட்சம் ரூபாய் வாங்கணும்னு நினைச்சிருப்பான். நீங்க தலையெடுத்துட்டு அவன் வேணாடுவான். அப்புறம் நீங்க தலையெடுத்து பிரச்சாரம் பண்ணி வரதட்சணை வாங்க கூடாதுங்கிற கொள்கைக்கு மாறிட்டான்னு வைங்க, அவருக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்காது. முத்தவள்ளிக்கு அவர் பார்ப்பார், ஆஹா இவங்க வளர்ந்தாங்க என்று சொன்னா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிற அடிபட்டு போயிருமே, 50 லட்சம் ரூபாய் வாங்கலான் இருக்கிறோம். மௌனுக்கு கிடைக்குமா? கார் கிடைக்குமா? பங்களா கிடைக்குமா? அப்ப இந்த மாதிரி எல்லா விதமான, அதே மாதிரி ஆடம்பரமான பணக்காரன் கூட உங்களை எதிர்ப்பான். இறையச்சம் இல்லைன்னு சொன்னா கல்யாணம் பண்றான். பயங்கரமான கச்சேரி, கங்கா மரனை கூப்பிடு, இளையராஜா கூப்பிடு, பிந்து கோஷ கூப்பிடு, ஜெயபாரதி கூப்பிடு, குஷ்பு கூப்பிடு, அவன் டான்ஸ் நடனம் கூத்து பாட்டு வைக்க போறான். தப்புங்கிறீங்க. அதெல்லாம் தப்புனா ஒத்துக்கிட்டு போனா என்னடா தப்பு? வேண்ட பணம் இருக்கணும் எப்படி காட்டுறது அப்படின்னு நினைச்சு வைக்க அவன் எதுக்கு என்ன செய்வான்? அப்ப எல்லா விதமான தீமைகளையும் இறை தூதர்கள் எதிர்த்தாங்க. அதனால எல்லாரும் உங்களுக்கு எதிர்ப்பு. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், எல்லாரும் எதிர்க்கிற ஆளுக்கு நம்ம மட்டும்தான். எல்லாரும் தப்பளிக்கு நம்மளை எதிர்ப்பாங்க, ஜமாத் இஸ்லாமி எதிர்ப்பாங்க, சுன்னத் ஜமாத் எதிர்ப்பாங்க, காஜிமார் தெருவில் அவங்களும் எதிர்ப்பாங்க, இவங்களும் எதிர்ப்பாங்க. நம்மளை எதிர்க்கிற விஷயத்துல எல்லாரும் ஒன்னாயிக்கிடுவாங்க. காஜிமார் தெருவுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கிறவங்க நம்மளை எதிர்ப்பாங்க, அவர்களா எதிர்க்கப்படுறவர்கள் நம்மளை எதிர்ப்பாங்க. எல்லாருடைய எதிர்ப்பு, தர்காக்காரனை எதிர்ப்பார்கள், எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ஏன் காரணம்? எல்லாரும் நம்ம எதிர்க்கிறோம். தப்புகள் எந்த செயலில் இருந்து வந்தாலும் நம்மளை ஜீரணிக்க அவர்களுக்கு முடிய மாட்டேங்குது. ஏன் முடியல? இவங்க எல்லாத்தையும் திட்டுவாங்க. மீட்டிங்ல போனா கூட ஒரு ரூல் வச்சுட்டு போவாங்க. அவ அந்த பேச மாட்டான், இந்த பேச மாட்டாமாங்க. இப்படி நம்மளை பத்தி தெளிவா வழங்கி வச்சிருக்கிறதுனால எல்லாருடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறோம். அதனால எதிர்ப்பில் வளர்ந்த இஸ்லாம்னா சரியான மார்க்கத்தை, உண்மையான மார்க்கத்தை, சரியான மார்க்கத்தை நம்ம உள்ளது உள்ளபடி சொன்னோமையானால் எதிர்ப்பு வரும். அந்த மாதிரி எதிர்ப்புகள் தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கே தவிர ஆதிக்கத்தினால, அடக்குமுறையினால, பணத்தினால, காசாசையினால அந்த மாதிரியான கொள்கையில் இஸ்லாம் வளரல. நம்முடைய ஏகத்துவ கொள்கை அந்த அடிப்படையில் வளர்ந்திருக்கிறது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.